ஆமென். எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ, இந்த செகண்ட் ரோ எல்லாமே நிறைய சேர்கள் காலியாக இருக்கு. அவங்க இந்த தூணுக்கு அந்த பக்கமும் இந்த தூணுக்கு இந்த பக்கமும் இருக்கிறவங்க இந்த சேர்களில் வந்து அமர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக என் ஆசையை லைனாக சூடா மக்கள் நிறைவேற்றுவாங்கங்கிற நம்பிக்கையில் நான் அதை சொல்கிறேன். ஆமாம், அவங்க எந்திரிச்சு வந்து இந்த ஃப்ரெண்ட் இந்த சேர்கள் எல்லாம் உட்காருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தூணுக்கு அந்த பக்கம் லீவ் விட்டுட்டு இந்த தூணுக்கு நடுவில் எல்லாம் அப்படி வந்துடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை அவங்க 10 நிமிஷம் டைம் எடுத்துட்டா கூட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு பிரசங்கத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இந்த தூணுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படி உள்ள இந்த பக்கம் அப்படி கொஞ்சம் நவுந்து வருவாங்கன்னு நம்புகிறேன். இந்த சைடும் தூணுக்கு அங்கிட்டு இருக்கிறவங்க, தூணுன்னா அந்த பில்லர், ஒரு இங்கிலீஷில் சொன்னால் தான் தெரியும் நினைக்கிறேன். இந்த பில்லருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க எனக்கு ஒரு நாள் வாங்க இந்த சைடு வந்து உட்காருங்க. ஆமாம், வந்துருங்க 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 வந்துருங்க. வெரி குட். ஆமென். சோதரம். வெரி குட் வெரி குட் வெரி குட். கர்த்தர் நல்லவர். தேவ மனுஷனை கனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துடுவாங்க. சோதரம். தேவனுடைய வார்த்தை நினைக்கிறவங்க வந்துடுவாங்க. ஆமாம், சோதரம். அல்லேலூயா. வெரி குட். இயேசு நல்லவர். சேர், ஒருவேளை அந்த சேரில் ஏதாவது காந்தங்கன்னு இருந்து அதில் அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா சிரமம், அது பிடிச்சி வச்சுருக்கோம். எந்திரிச்சு வர்றதுக்கு சிரமம், மற்றபடி வந்துடுவாங்க. வெரி குட். ஆமாம், நீங்கள் எல்லாம் லைன் ஆஃப் சூடா மக்கள் தானே? தேவன் தான் உங்களை இந்த திருச்சபையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னு நம்புறவங்க மட்டும் ஒரு வலது கை அப்படி உயர்த்தி, இந்த சபை தேசத்திற்கான சபை, மலேசியாவுக்கான சபை, பெரிய எழுப்புதலுக்கான சபை. அதுல எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு பங்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். தேவனிடத்திலிருந்து நான் ஒன்றை பெற்றுக்கொள்வதல்ல, என் மூலமாக தேசம் தேவனையும் அவருடைய ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், இந்த திருச்சபையில் இணைத்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் ஓகே ஓகே. கர்த்தர் நல்லவர். நம்மோடு கூட இந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுவாராகுது. கடைசி செஷன். ஆமாம், எப்பொழுதுமே நம்ம தேவ சமூகத்தில் கூடி வருகிற நேரங்கள் அது வீண் போறதே இல்லை. 10 நிமிஷம் செலவு பண்ணாலும் அதற்கான பலனை அப்பா நமக்கு கொடுத்து தான் அனுப்புவார். அவர் நம்மகிட்ட பேசுறாரு பாருங்க, அதற்கு நிகரானது எதுவுமே இல்லை. ஒரு பிரசன்னம் அப்படியே நிரப்புது பாருங்க, அதற்கு நிகரானது எதுவுமே இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்துறாரு பாருங்க, அதற்கு நிகரானது எதுவுமே இல்லை. எத்தனை லட்சங்கள் கோடி கொட்டி கொடுத்தாலும் அவர் வார்த்தை, அவர் பிரசன்னம், அவர் அபிஷேகம், இதற்கு நிகரானது எதுவுமே இல்லை. அப்போ வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இந்த கேம்ப்பு ஆசீர்வாதமாக ஒவ்வொரு செஷன்லையும் தேவனமோடு பேசிட்டு இருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். ஆமென். சோத்ரம். சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி உங்களை அபிஷேகத்துக்குள்ள நடத்தி இந்த முகாமை முடிவு செய்ய நாங்கள் விரும்புகிறோம். நேற்றுக்கு நான் பேசும்போது சொன்னேன், 6000 பிசாசு பிடிச்சிருந்தவனை அற்புதமா விடுதலையாக்கி அந்த தெற்கபோலி என்கிற தேசத்திற்கு
அவனை ஆசீர்வாதமாக்கினார். அப்போ 6000 பிசாசு பிடிச்சிருந்த ஒருத்தனை ஆண்டவர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக்க முடியும்னா, அவர் ஆவியால அபிஷேகத்தால நிரப்பப்பட்டிருக்கிற நம்மளை எத்தனை 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 தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார், வைக்க அவரால் முடியும். அப்படி வைப்பதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். நாம நினைக்கிற பாதையில தான் நம்மளை நடத்தணுங்கிறது தேவனுக்கு அவசியம் இல்லை. அவர் நம்மளை குறிச்சு உள்ளதில் என்ன வரைஞ்சிருக்கிறாரோ அந்த பாதையில நம்மளை நடத்துறது தான் நம்மளை குறிச்ச தேவனுடைய திட்டம். ஒத்துக்கிறவங்க ஆமென் சொல்லலாம். நமக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி ஆசை இருக்கிற போது இந்த உலக பிரகாரமான தேவைகள் அவ்வளவுதான். இதை தாண்டி நம்ம ஒன்றும் ஆசைப்பட்ட போறது இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற ஆசை, நம்மளை குறித்து அவர் வச்சிருக்கிற திட்டம் நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டது. சில சமயம் சாதாரண சோத்துக்கு சண்டை ஓட்டு கிடப்போம், ஒரு சட்டைக்கும் சுடிதாருக்கும் சண்டை ஓட்டு கிடப்போம், சர்ச்சில் ஒரு மைக்குக்கு சண்டை ஓட்டு கிடப்போம், ஒரு நாற்காலிக்கு சண்டை ஓட்டு கிடப்போம், இது ஏன் சேர் தான் அப்படின்னு சண்டை ஓட்டு கிடப்போம், ஃபேனுக்கு சண்டை ஓட்டு கிடப்போம். இருக்கீங்களா? அது என்னமோ தெரியல, சாத்தான் நம்மளை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான். சின்ன 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 எல்லைகள்லையே ஏரியாக்கள்லையே நம்ம மைண்டை செலுத்தி 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 நீ அவ்வளோதான், இதையே பார்த்துக்கிட்டு கிட, இதையே பெருசுப்படுத்து, இதுக்காகவே சண்டை போடு, இதுக்காகவே மண்டையை உடைச்சுக்க, கடைசியில் செத்து போயிடு அப்படின்னு இந்த வட்டத்துக்குள்ளேயே தோத்துறோம். ஆமா, செத்து போயிருங்கிற ஸ்டேட்மெண்ட் வரும்போது செத்து போயிருன்னு தான் சொல்ல முடியும். நல்ல சொல்லுங்க. அப்போ செத்து போயிடு கடைசியில் அப்படின்னு இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் நம்மளை வாழ வச்சிருக்கான். ஆனா ஆண்டவர் இது எதையுமே நம்முடைய சிந்தனையில் இருக்கக்கூடாதுன்றாரு. சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் நம்ம மரணத்துக்கு ஜெயித்து மரணத்துக்கு ஜெயித்து அந்த பரலோகத்துக்குரியவர்களா நம்ம ஒரு உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருந்தால் இந்த பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இப்ப எனக்கு என்ன ஆசை, மலேசியால போய் பிரசங்கம் பண்றோம், ஐரோப்பா கண்டத்துல பிரசங்கம் பண்றோம், அங்க பிரசங்கம் பண்றோம், இங்க பிரசங்கம் பண்றோம். எனக்கு ஒரு ஆசை, இந்திய தேசத்தின் பாராளுமன்றத்துல பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. அது என்ன பெரிய விஷயமா? மனுஷ பார்வைக்கு பெருசா இருக்கலாம். ஆனா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார்ல, உன்னை நான் ராஜாக்களுக்கு முன்னால அதிகாரிகளுக்கு முன்னால என்ன செய்வேன், நிறுத்துவேன் இருக்கிறார். அப்ப அந்த வசனத்துல விரல வைக்கிறது. எனக்கு தானே சொல்லியிருக்கீங்க, படிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறதுக்கா சொல்லியிருக்கீங்க? அதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு தான் என்ன செஞ்சிருக்கிறீங்க, சொல்லியிருக்கிறீங்க. அதனால என் தேசத்து ராஜாக்களுக்கு முன்னால நான் என்ன செய்யணும், நிக்கணும். என் தேசத்து ராஜாக்கள் அதிகாரிகள் அங்க இருக்காங்க, பாராளுமன்றத்தில் இருக்காங்க. அங்க போய் நான் நின்று உங்களை பத்தி என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணணும், பேசணும். ஒரு யோசேப்ப பார்வோனுக்கு முன்னால நிறுத்துனீங்கல்ல, ஒரு மோசைய இன்னொரு பார்வோனுக்கு முன்னால நிறுத்துனீங்கல்ல. எங்க அம்மா தூங்குறா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ புள்ள பேசுறது பிடிக்கல போல தெரியுது, ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால தூக்கம் வருது போல, சொத்துறோம். ஆமே, எங்க அம்மா முழிச்சுட்டா, அல்ல சொல்லுங்க. ஆமே, நான் ஒரு எழுப்புதல் பிரசங்கியார். எழுப்பூட்டு பிரசங்கம் பண்ணுவேன். ஆமே, சரி, வாழ்க வளமுடன். எங்க அம்மா பாருங்க, எங்க அம்மாவே தூங்கிட்டு எங்க அம்மாவே முழிச்சுட்டு அடுத்த ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், யாரா தூங்கிட்டு அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய சிரமம் பாருங்க. தான் தூங்குனே முழிச்சங்கிறதே காட்டிக்கிறாங்க, யார் தூங்குனது யாரு அப்படின்னு அப்படி வளர்த்து வச்சிருக்கிறோம் நாங்க கர்த்தருக்கு. அதனால மேலானவைகளைத்தான் நம்ம என்ன செய்யணும், நாடு.
சோறு நம்மளை தேடி வரும், பணம் நம்மளை தேடி, இந்த உலக நன்மைகள் எல்லாம் நம்மளை தேடி வரும். நான் அதனாலதான் வாலிப பிள்ளைங்க தோத்துறோம், நீங்க எனக்கு தம்பியா இருக்க வாய்ப்பே இல்லை, இங்க உட்காந்துருக்கீங்களா, நீங்க எல்லாம் எனக்கு பிள்ளைங்களா இருக்கதான் வாய்ப்பு தோத்துறோம். அதனால பிள்ளைகளுக்கு சொல்றேன், நாங்க உன்னை தேடி இந்த உலகத்துல வர வேண்டியதெல்லாம் என்ன செய்யும், வரும். நீ தேட வேண்டியது அவர் உனக்காக வச்சிருக்கிற உன்னதமான எதிர்காலம், உன்னதமான எதிர்காலம். அது 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 தோத்திரம் மனுஷ பலத்தினால எட்ட முடியாத ஒரு எதிர்காலம், மனுஷ திறமையினால ரீச் பண்ண முடியாத ஒரு ஃபியூச்சர். அத உனக்காக உள்ளங்கையில கர்த்தர் வரைஞ்சிருக்கிறார். அது உன் தரிசனமா மாறணும், அது உங்க விருப்பமா மாறணும், அதை அடையணுங்கிற வெறி உங்களுக்கு வரணும். அதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப பேசுறோம். இருக்கிறீங்களா? மற்றதெல்லாம் உன்னை தேடி தாராளமா வரும், அதை தந்தே தீருவார். ஆமென் சொல்லுங்க. கல்யாணங்கிறது ஒரு கோட்டம் மாதிரியா. வெளியில் இருக்கிறவன் எப்படா இந்த கோட்டைக்குள்ள போலாம் இருப்பானா, துடிப்பானா, எப்படா இந்த கோட்டைக்குள்ள போலாம், சோரை தாண்டி நமக்காக திறக்கிறாங்களா இல்ல சோரை நாம உடைச்சிட்டு போறதான்ட்டு பிளான் பண்ணுவாங்களாம். ஆனா ஏற்கனவே கோட்டைக்குள்ள இருக்கிறவன் கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு ஓட்டர் இருக்காடா இந்த கோட்டையை தாண்டி நாம எஸ்கேப் ஆகி ஓடியாரலாம் அப்படின்னு அவன் பிளான்ல இருப்பானா. என்ன பேச காணும், அவ்வளவுதான். நமக்கு அதுக்கு பெருசா தெரியும், கோட்டை கல்யாணம் ஆண், நீ அதுக்குள்ள போன அவங்ககிட்ட முயற்சி பண்ணிட்டு இருப்ப, போன பிறகுதான் தெரியும். தோத்திரம் 3 நாள்ல முடிவெடுத்துருவ, கைவெடுத்தாமன்னு சொல்லுங்க, 3 நாள்ல முடிவெடுத்துருவ. பட் இதெல்லாம் நமக்கு தேவன் அறிஞ்சிருக்கிறார். அந்தந்த நாட்கள்ல அதை நமக்கு தருவார். அதை தாண்டின ஒரு கற்பனை கட்டாத எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கு. நீங்க அதை நோக்கி பயணிக்கணும்னு தான் பரிசுத்த ஆவியானவர் திரும்ப அதை பேசுறார். சொல்லுங்க, திருப்பிக் கொள்ளுங்கள். தோத்திரம் ஒரு 2 வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது யாத்ராகமத்தின் புத்தகம் அதனுடைய 17வது அதிகாரம், யாத்ராகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன் 17ல 13வது வசனம். எல்லாம் சேர்ந்து படிப்போமே. இது கூட போட்டிருக்காங்களா? போடல. சரி, எடுத்திருப்பீங்கள்ல, திருப்பிப்பீங்கன்னா அதை படிங்க. 17 13 படிப்போமா? யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். இத்தனை பேர் வாசிக்கிற மாதிரி எனக்கு கேட்கல, ஆனால் இன்னொருக்கா படிக்க போறோம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். இன்னொரு வசனத்தை படிப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம் எல்லாம் சேர்ந்து படிக்க போறோம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன திருப்பிலையா நீங்க பைபிள ஸ்தோத்திரம். மத்தியானம் நிறைய சாப்பிட்டீங்களா? சவுண்ட் வரக்கூடாத அளவுக்கு கொஞ்சம் சத்தமா படிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது யோசுவா பட்டய கருக்கினாலே அவர்களை முறிய அடித்தான். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். இந்த 2 சம்பவத்திலையும் ஒரு கூட்டம் காமனா சொல்லப்பட்டிருக்கு. அந்த கூட்டம் அமலேக்கியர். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய, அமலேக்கியர். அந்த யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்கள் கானானை நோக்கி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ரெவிதீம் பள்ளத்தாக்குல குறுக்க வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுகிறார்கள். ஒரு சத்துரு கூட்டம்.
அந்த சத்துரு கூட்டத்துக்கு தான் பைபிள் என்ன சொல்லுது பேரு? அமலேக்கியர்கள் அப்படிங்கிற ஒரு சத்துரு கூட்டம் திடீர்னு வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்றாங்க. இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தாவீது தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட, தன்னோடு இருந்த 600 யுத்த புருஷர்களோட, அவர்களுடைய குடும்பங்களோட இருந்த சிக்லாக் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு முறை இந்த அமலேக்கியர்கள், இந்த சத்துருக்கள் திடீரென்று யுத்தத்துக்கு வந்து தாவீது இல்லாத நேரம் பார்த்து வந்து தாவீதின் மனைவி, பிள்ளைங்க, மிருகஜீவன்கள், அந்த 600 பேருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாத்தையுமே சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ தாவீது ஆண்டவர் சொல்றார், அந்த எதிரிகளோட நீ யுத்தம் பண்ணப்போ அவங்கள உன் கையில நான் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லுவார். அங்கேயும் ஒரு யுத்தம் நடக்கும். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலையும் ஒரு யுத்தம். யோசுவா தலைமையில யுத்த களத்துல தோத்திரம் மேல மலைக்கு மேல கோலை கையில பிடிச்சுக்கிட்டு மோசே நிற்பார். யுத்த களத்துல யோசுவா யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தத்திலையும் அமலேக்கியர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இங்க தாவீதும் அமலேக்கியரோட 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல யுத்தம் பண்றார். இந்த யுத்தத்திலும் அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டார்கள். இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டார். அங்க வசனம் சொல்லுது, யோசுவா சத்துருக்களை மேற்கொண்டான், முறியடித்தான். இங்க பைபிள் சொல்லுது, தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். ஆமென் சொல்லுங்க. யோசுவா சத்துருக்களை மேற்கொண்டான், தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். லைனா சூடா சத்துருவை மேற்கொள்ளும், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும். சத்துருவை மேற்கொள்ளும், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும். உங்கள் சத்துருக்களை நீங்களே மேற்கொள்ளுவீர்கள். உங்கள் எதிரிகளை நீங்களே மேற்கொள்ளுவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை, இந்த ஊழியத்திற்கு விரோதமாய், தரிசனத்திற்கு விரோதமாய், தேவ திட்டத்திற்கு விரோதமாய் போராடுகிற எதிர் சக்திகளை, எதிர் வல்லமைகளை, அமலேக்கிய கூட்டத்தை லைனா சூடா நீயே மேற்கொள்ளுவாய், நீங்களே மேற்கொள்ளுவீர்கள். அதோடு சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். ஆத்துமாக்களை திருப்ப போறீங்க, பட்டணத்தை திருப்ப போறீங்க, கிராமங்களை திருப்ப போறீங்க. இந்த மலேசியாவை தேவன் பக்கம் திருப்பிக் கொள்ள போகிறீங்க. அல்லேலூயா. சோ உங்களை கர்த்தர் அழைச்சது சத்துருக்களை மேற்கொள்ள, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள. பக்கத்துல கையை பிடிச்சு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்களேன். தோத்திரம். ஆமா, அந்த மூஞ்சி அவ்வளவு அசிங்கமாவா இருக்க, பார்த்தா என்ன தோத்திரம், காசா பணமா? கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை கர்த்தர் அழைச்சது சத்துருவை மேற்கொள்ள, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள. சத்துருவை மேற்கொள்ள, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள. ஆமெனா? நம்ம கையில இருக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு யாரு கையில இருக்கு? சத்துரு கையில இருக்கு. மலேசியா லைனாம் சூடாவுக்குள்ள இருக்கணும். மலேசியா மக்கள் இந்த திருச்சபையில இருக்கணும். ஆயிரங்கள் லட்சங்கள் இந்த ஊழியத்துக்குள்ள இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்க. அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா இன்னைக்கு ஜனங்களும், ஆத்துமாக்களும், பட்டணமும், கிராமங்களும், தேசமும் அந்த காலத்தின் பிடியில, அமலேக்கிய ஆவியின் பிடிகள்ல கிடக்கு. சோ அவனோட யுத்தம் பண்ணி, அவனை மேற்கொண்டு, அவனை அழிச்சு, அவனை ஜெயிச்சு, அவன் கையில இருந்து சகலத்தையும் பிடுங்கி எடுக்க வேண்டிய உத்தரவாதம், பொறுப்பு நம்ம கையில இருக்கு. அதை ஒத்துக்கிறீங்களா? ஆமெனா? நான் கேட்கிற கேள்விக்குள்ள மனப்பூர்வமா பதில் சொல்றோம். லைனா சூடா மலேசியாவின் எழுப்புதலுக்காக முன்குறிக்கப்பட்ட சபை. என்ன பேசி பிடிக்க விடுங்க. அதை நான் மனப்பூர்வமா நம்புறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் கையை, ஆமையெல்லாம் சொல்லக்கூடாது, கையை மட்டும் உயர்த்துங்க. பள்ளிக்கூடத்தில் ஒத்துக்கிற மாதிரி உயர்த்துறீங்களா? சரி, கீழே போடுங்க.
அந்த மலேசியாவையே சுதந்திரிக்கிற மிகப்பெரிய அசைவு எழுப்புதல்ல எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்றவங்க இப்ப கையை உயர்த்தலாம். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறவங்க தயவு செஞ்சு உங்க கையை என்ன செய்ய வேணாம், உயர்த்த வேணாம், தோத்துறோம். எனக்கு அதுல பங்கு இருக்கு அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய சேனை, அதுல எனக்கு சம்பந்தமே இல்லைன்னா நீங்க அமலேக்கிய சேனை. அல்ல சொல்லுங்க. நாங்க வெளியில இருக்கிற அமலேக்கியர்களையும் போடுவோம், உள்ள இருக்கிற அமலேக்கியர்களையும் போடுவோம். கையை வைக்கிறாமேனா உட்கார், சரி கையை கிளம்பு. கிளாரிட்டி இருக்கணும். நம்ம சர்ச்சுக்குள்ள அமர்ந்திருக்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். நேற்று கூட நம்ம சொன்ன பாருங்க, அவன் 6000 பேய் பிடிச்சவனை ஆண்டவர் தேடி போனாரு. தேடி போன அவனை என்ன செஞ்சாரா, தெளிவுபடுத்தினார். அவன் என்ன படுத்தினாரு, தெளிவுபடுத்தினார். ஊழியத்துல தெளிவு வேணும். நான் யாருங்கிற தெளிவு, நான் ஆராதிக்கிறவர் யாருங்கிற தெளிவு. இப்ப மலேசியா தேசத்தை குறிச்ச பாரமோ தரிசனமோ எங்களுக்கு இல்லைன்னா திரும்ப திரும்ப நாங்க மலேசியாவுக்கு போற வாய்ப்பே இல்லை. நான் மனசு விட்டு சொல்றேன், தோத்திரம் வெக்கம் இல்லாம சொல்றேன். நான் பல முறை மலேசியாவுக்கு வந்திருக்கிறேன், ஒரு முறை கூட நான் டிக்கெட் போடல. ஒரு முறை கூட எனக்கு பண செலவாகல. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டு வர்றாங்க, மைக் கிடைக்கல. என்ன கிடைக்க மாட்டேங்க, மைக் கிடைக்க மாட்டேங்குது, மேடை கிடைக்க மாட்டேங்குது, பிரசங்கம் பண்ற சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. மலேசியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு ஐயா நான் ஃப்ரீயா இருக்கேன், தோத்திரம் அங்கேயும் அப்படித்தான் இருந்தாரு, தோத்திரம் எங்க இந்தியாவிலையும் ஃப்ரீயா தான் இருந்தாரு, இங்கேயும் வந்துட்டு நான் ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. நேற்று கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னு பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு, தோத்திரம் நாங்கள் 3 பேர் வந்ததுனால அவங்களுக்கு ஆஃப் ஆகி போயிடுச்சு, தோத்திரம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டார். ஆமேனா? அப்போ எதுக்கு சொல்றேன்னா, அந்த பாரம், அந்த தரிசனம், நான் யாருங்கிற தெளிவு அறிவு எனக்கு இருக்கிறதுனால, எங்களுக்கு இருக்கிறதுனால அதற்கு எங்களை கமிட் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் அந்த பாதையில எங்களை என்ன செய்யறாரு, நடத்துறாரு. சொல்லுங்க. எங்களுக்கும் மனைவி இருக்கிறாங்க, எங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, எங்களுக்கும் தேவைகள் இருக்கு. ஆனா எங்க மைண்ட் அதுல எதுலையுமே இல்ல. எதற்காக நம்மை தேவன் அழைத்தார், நம்ம கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், நம்மளை வச்சு தேவன் என்ன செய்ய போறார், அதுலயே எங்க சிந்தனை இருக்கிறதுனால எங்களை பறக்க வைக்கிறார். அவருக்காக, அவர் ராஜ்யத்தின் பணிக்காக ஓட வைக்கிறாரு, சாதிக்க வைக்கிறாரு, பறக்க வைக்கிறாரு. நான் நேற்று தான் சொன்னேன், திரும்ப திரும்ப அந்த இமிகிரேஷன்ல நின்று அந்த ஆள் மூஞ்சியை பார்க்க என்னால முடியல. திடீர்னு ஆம்பளையாள் மூஞ்சியா இருக்கு, திடீர்னு பொம்பளையாள் மூஞ்சியா இருக்கு. இன்னொன்னு ஒரு கேள்வி கேட்கு, மாசம் மாசம் என்னத்துக்கு மலேசியாங்குது, அதனால கொஞ்ச நாளைக்கு என்ன விட்டுருங்க, ஒரு வருஷத்துக்கு விட்டுருங்க, 2027 பார்க்கலாம் அப்படின்னா. இங்க பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு, என் மொபைல் அவர் வாங்கி என்னுடைய காலண்டருக்குள்ள அவர் போய் அதுல எதுடா காலியான கட்டம்னு பார்த்து அந்த கட்டத்தை கரெக்டா விரல் வச்சு இந்த டேட்ல நீங்க திரும்ப மலேசியாவுக்கு வர்றீங்கன்றாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதுதான் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அவருடைய மகிமையான திட்டம். நீங்களும் நானும் விரும்பினாலும் நம்மளை ஓய்வெடுக்க விட மாட்டாரு, நம்மளை அமைதியா விட மாட்டாரு. ஏன்னா நீ எனக்கு பயன்படுற பாத்திரம், உன்னை நான் நம்புறேன், உன்னை நான் பெரிய திட்டத்துக்கு அழைச்சிருக்கிறேன், உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்துக்குன்னு அழைச்சிருக்கிறார். அதனாலதான் உங்களை லைனாப் சூடாவில் சொல்லுங்க உட்கார வச்சிருக்கிறார். நீங்க தேசத்திற்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்கள். நீங்க குறுகிய வட்டத்தில் இருக்க போற ஜனம் கிடையாது. நீங்க ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் ஆசீர்வாதமாய் பயன்பட போற பாத்திரங்கள். உங்களை ஊர் பார்க்கிற மாதிரி, உலகம் பார்க்கிற மாதிரி உன்னதம் பார்க்கவில்லை. அவர் உங்களை பார்க்கிற பார்வை வேற. இல்லைன்னா உங்களை வேற எங்கேயாவது ஒரு சபையில போய் உட்கார வச்சிருக்கலாம். உங்களை லைன் ஆப் சூடால உட்கார வச்சிருக்கிறாருன்னா அதுல ஒரு ஸ்பெஷல் திட்டம் தேவனுக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு சிறந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சிறந்த தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் அடையாமல் போவதே இல்லை. உங்களை அடையாமல் அவரும் விட போவது இல்லை. பாருங்க,
இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு போவாங்க, அவங்கள கானான்ல கொண்டு போய் சேர்ப்பேன், அங்க 31 ராஜாக்கள் இருக்கட்டும், அந்த 31 ராஜாக்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு தான் நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு பண்ணி மோசேயை அனுப்பி பார்வோனுக்கு தன்னை யாருன்னு காட்டி அவர்களை விடுதலையாக்கி இப்ப கானானை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும் போதுதான் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல இந்த அமலேக்கிய கூட்டம் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்றதுக்கு வருது. திடீர்னு சொல்லுங்க அந்த வார்த்தையா, தமிழ்ல குழப்பமா இல்ல வாயில பிரச்சனையா? திடீர்னு சொல்லுங்க. திடீர்னு நினைச்செல்லாம் நமக்கு யுத்தம் வராது, பிளான் பண்ணி எல்லாம் யுத்தம் வராது. சொல்றேன், திடீர் 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 திடீர்னு என்ன செய்யும்? இவன் பாட்டுக்க கானானை நோக்கி மோசே தலைமையில போயிட்டு இருக்கான். திடீர்னு யுத்தம் வருது. தோத்துறோம். இந்த அமலேக்கியர்கள் திடீர்னு வர்றாங்க. யூதா லைன் ஆஃப் ஜூடாவுக்கு திடீர்னு யுத்தம் வரும். அல்ல சொல்லுங்க. நினைக்காத நேரத்துல தான் சோதரம் ரைஸ் ஆகும் பிரச்சனை. யார் மூலமா வருது, எவர் மூலமா வருது, அதெல்லாம் மேட்டர் இல்ல, வரும். என்ன பேசணும்? வரும். ஒருவேளை உங்க மைண்ட் சொல்லலாம், நம்ம மூலமா வருமோ அப்படின்னு நீங்க யோசித்தா இருக்கலாம். இல்லையா சொல்லுங்க, வரும். ஆனா லைனா சூடாதான் மேற்கொள்ளும், தரிசனம் தான் மேற்கொள்ளும், மோசே தான் மேற்கொள்ளுவார், யோசுவா தான் மேற்கொள்ளுவான். அமலேக்கியன் மேற்கொள்ள வாய்ப்பு இந்த அமலேக்கிய ஸ்பிரிட்டை பத்தி ஒரு 3 பாயிண்ட் சொல்லிடுறேன். தடை பண்ணும் அமலேக்கியன். சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் வாலிமா குறைச்சு கூட ஒரு 20 வருஷம் வாழலாம். சத்தமா சொல்லுங்க. தடை பண்ணும் அமலேக்கியன். இரண்டாவது, தடுமாற பண்ணும் அமலேக்கியன். மூணாவது, தளர பண்ணும் அமலேக்கியன். 3 விஷயம் சொன்னேன். தடை பண்ணும் அமலேக்கியன், தடுமாற பண்ணும் அமலேக்கியன், தளர பண்ணும் அமலேக்கியன். உங்களுக்கு புரியுற மாதிரி தான் பேசுவேன், நீங்க ஒன்றும் பதறாதீங்க. உங்களுக்கு புரியாத மாதிரி எனக்கு பேச தெரியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறதுனால தான் நீங்க அப்பப்போ என்ன முறைக்கிறீங்க. சொத்தம் பாதிக்கிற மாதிரி பேசுறானே, அல்ல சொல்லுங்க, குத்துற மாதிரி பேசுறானே, நமக்கே பேசுறானே அப்படின்னு டென்ஷன் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, என்கிட்ட தான் இருக்கு வீக்னஸ். நான் தான் உங்களுக்கு புரியுற மாதிரி தானே பேசுறேன். புரியாத மாதிரி அப்படியே அடிச்சு தூள் கிளப்பிட்டு அப்படியே போயிட்டு இருந்தா என்ன பேசுறானே புரியலடா அப்படின்னு போயிருவீங்க. அதனால உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் பேசுவேன். தடை பண்ணும் அமலேக்கியன். இப்போ யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் கானானை நோக்கி போறாங்க. கானான் தான் தரிசனம், மிகப்பெரிய தேசம் அவங்க கைக்கு வரப்போகுது. அப்படி லைன் ஆஃப் ஜூடாவோட கம்பேர் பண்ணிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கணும். அல்லையா சொல்லுங்க. தரிசனத்தை நோக்கி லைன் ஆஃப் ஜூடா போகுது. மிகப்பெரிய தேசம் இந்த லைன் ஆஃப் ஜூடா கைக்கு வரப்போகுது. எங்களுக்கு எனக்கோ பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜையாவுக்கோ இல்லை எங்கள் அண்ணன் பெரியவர் தோதரம் ஜான் கிறிஸ்தோபர் அண்ணனுக்கோ தோதரம் உங்க வியாதியை சுகமாக்குவார், ஓ தொடுகிறார், ஓ அல்லையா அப்படிலாம் பிரசங்கம் பண்ண வராது. அல்லையா சொல்லுங்க. தேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறார், லட்சங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த தேசத்தை தூக்க போற கூட்டம் நீங்க தான். நீங்க 100 டைம் எங்க 3 பேரை கூப்பிட்டாலும் இதைத்தான் பிரசவம் பண்ணுவோம். அல்லையாவா? வேற எதையும் பிரசவம் பண்ண மாட்டோம். அதை நோக்கி நீங்க முன்னேறணும்னு பிரசவம் பண்ணுவோம். உங்களை குறுக்க மறுக்க நின்று குழப்புறானே சாத்தான், அவனை போடணும்னு பிரசவம் பண்ணுவோம். எதுல உங்களை குழப்புறான் அப்படின்னு அந்த பிரச்சனையை கொஞ்சம் டீட்டெயிலா கூட பிரசங்கம் பண்ணுவோம். அல்லையா சொல்லுங்க. இவ்வளவுதான் திரும்பி திரும்பி நாங்க பேசுவோம். என்ன ஒரு நாள் இஸ்ராயல்ல இருந்து பேசுவோம், ஒரு நாள் எஸ்தர்ல இருந்து பேசுவோம், ஒரு நாள் மோசேல இருந்து பேசுவோம், ஒரு நாள் யோசுவால இருந்து பேசுவோம். நீங்க என்னமோ நாங்க கலர் கலரா பிரசங்கம் பண்றோம்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆமேனா? திரும்ப திரும்ப மேட்ரு ஒண்ணுதான். மலேசியாவை நீங்க தான் தூக்குறீங்க. கானான் இஸ்ரவேலுக்கு எழுதப்பட்டிருந்த மாதிரி இந்த தேசம் லைன் ஆஃப் ஜூடாவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, வாக்குரைக்கப்பட்டிருக்கிறது, முன்
முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கித்தான் உங்களை பரிசுத்த ஆவியானவர் மேக ஸ்தம்பத்துல அக்கினி ஸ்தம்பத்துல நடத்திட்டு போறார். அப்படி தோத்திரம் ஒரு மனுஷன் தலைவனா இருந்து நடத்தணுங்கிறதுக்காக அன்றைக்கு மோசேங்கிற நபரை தலைவனா கர்த்தர் வச்சிருந்த மாதிரி இங்க உருண்டையா ஒருத்தரை உங்களுக்கு தலைவனாக வச்சிருக்கிறார். அவர் எங்கள் சகோதரன், எங்கள் அன்புக்குரியவர் பாஸ்டர் ஜேசன் சிங்கம் அவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மோசே, அவர் கூட நிக்கிற கூட்டம்னா நீங்க. சிலரை யோசுவாவா வச்சிருக்கலாம், சிலரை காலேப்பா வச்சிருக்கலாம், ஒன்று ரெண்டு பேரை ஆரோனா வச்சிருக்கலாம், ஊரா வச்சிருக்கலாம், ஒரு சிலரை பினகாசா வச்சிருக்கலாம், ஒரு சிலரை குழப்பவாதிகளா வச்சிருக்கலாம். ஏன்னா மோசேக்குள்ள குழப்பவாதிகள் இருந்தாங்கன்னு சொல்ல விரும்புறேன். யுவரானர் கோராகின் கூட்டத்தாரும் மோசே கூட இருந்தாங்களாம். இன்னொன்னு பூமி வாய குழம்பு தோத்துறான். ஆமா உள்ள வாங்கி அடக்கம் பண்ணிருச்சான் தோத்துறான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. நாம மோசே கூட போறது குழிக்குள்ள விழுந்து சாகிறதுக்கு இல்ல. மோசே கூட போறது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்பதற்கு. ஆமெனா? கலவரம் பண்றதுக்கோ காணாம போறதுக்கோ கர்த்தர் நம்மள என்ன செய்யல, இந்த மோசையோட இணைக்கல. நம்ம கோல் இந்த மோசே இல்ல, நம்ம கோல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மலேசியா. இந்த தேசத்தை சுதந்தரிக்கணும். என்ன அழைச்சிருக்கிறார், ஒரு நல்ல தகப்பனுக்கு கீழே வச்சிருக்கிறார், ஒரு நல்ல தலைவனுக்கு கீழே வச்சிருக்கிறார். எல்லாரும் மோசையா இருக்க முடியாது, ஒருத்தர் தான் மோசையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதனால ஒரு தலைவனை வச்சிருக்கிறார். அந்த தலைவனுக்கு கீழே நம்மள ஒரு டீமா, ஒரு ஃபேமிலியா நம்மளை இணைச்சிருக்கிறார். அப்போ நம்ம எல்லாருடைய பங்கும் இருக்கு. மோசே தனியா அதை ரீச் பண்ணிடவும் முடியாது. சொல்லுங்க. அப்போ நம்ம இப்படி டிராவல் பண்ணும்போது இந்த ஓட்டத்தை தடை செய்யற மாதிரி, இந்த தரிசனத்தை தடை செய்யற மாதிரி, இந்த தரிசன பயணத்தை தடை செய்யற மாதிரி, உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்யற மாதிரி, உங்கள் விசுவாச பார்வையை, தரிசன பார்வையை தடை செய்யற மாதிரி. ஏன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சவுல் கிட்ட சாமுவேல் மூலமா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். 1, 2, 3 வசனங்கள் அப்படி சொல்லுது. நீ இப்ப அவனை புறப்பட்டு போய் அமலேக்கியரோட யுத்தம் பண்ண சொல்லு. ஏன்னா என் ஜனங்கள் கானானை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தப்போ இந்த அமலேக்கியர்கள் அவர்களை வழிமறித்தார்கள், இடைமறித்தார்கள். அந்த செய்கையை நான் இன்னைக்கு வரைக்கும் என் இருதயத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன்றார். அதனாலதான் தடை பண்ணும் அமலேக்கியன்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒன்று விளைக்கிறோம். யாத்ராமம் 17ஆம் அதிகாரத்துல நடந்த நிகழ்வை 1 சாமுவேல் 15 வரும்போது, இதுக்கு இடையில எத்தனையோ ஜெனரேஷன் தாண்டி போயிட்டு, எத்தனையோ நூற்றாண்டுகள் தாண்டி போயிடுச்சு. ஆனா சர்வ வல்லவர் அன்னைக்கு அமலேக்கியன் செஞ்சத பல நூற்றாண்டுகள் ஆகியும் மறக்கலையா, மனசுல வச்சிருந்தாரா. அதுக்கு ஒரு பைசல் பண்ணணும், ஒரு தீர்வு உண்டாக்கணும்னு துடிச்சாரா. சவுல வச்சு அதை முடிச்சிடணும்னு நினைச்சாரா. அப்ப ஒண்ணு இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டும் கனம் கோட்டார் அவர்களே, சபைக்கோ ஊழியத்துக்கோ தரிசனத்துக்கோ தடையா நாம இருந்தோம்னா அது அவர் மனசை விட்டு ஒரு நாளும் ஏன் போகாதுங்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து வராதா? அவர் மனசை விட்டு ஒரு நாளும் நீங்க அமலேக்கியனா இல்லாம இருந்தா போகாதுங்கிறத சந்தோஷமா சத்தமா சொல்லலாம்ல. அது போகவே. ஆனா தோத்ரா அமலேக்கிய ஆவி என்ன அப்படின்னு சொன்னா தடை செய்கிறதுல ரொம்ப குறியா இருக்குமா. ஓஹோ, தரிசனத்தை நோக்கியா போறீங்க, கானானை நோக்கியா போறீங்க, தேசத்தை சுதந்திரிக்கவா போறீங்க, வாக்குத்தத்தமா கூட மோசே வர இருக்காரா, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் உங்களை நடத்துதா. மற்ற ஜாதிகளுக்கு மற்ற மக்களுக்கு இல்லாத பேரு மேன்மை லைன் ஆஃப் ஜூடாவுக்கா, இஸ்ரவேல் சபைக்கா உங்களை ஈஸியா விட்டுருவனா. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரம் பார்த்து, நீங்க சிந்திச்சிராத நேரம் பார்த்து இடையில வந்து உங்களை தடை பண்ணி தோதரம் தரிசனத்தில் இருந்து தேவ திட்டத்தில் இருந்து தோதரம் உங்களை முறியடிக்கட்டும் நான் வருவேன் அப்படின்னு இடையிடையே தடை செய்ய வர்ற ஒரு ஆவிதான் அமலேக்கிய
அமலேக்கிய ஆவி. நம்ம தரிசனத்தை, தேவனுக்கு நேரா ஓடுற ஓட்டத்தை தடுக்கிற கூட்டம் வெளியே இருந்து வந்துட்டா சோத்திரம். உள்ளுக்குள்ளே இருக்க அதுதான் ஆத்திரம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம தரிசனத்தை தடுக்கிற கூட்டம், நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிற கூட்டம், நம்ம ஜெபத்தை, விசுவாசத்தை, ஆவிக்குரிய வளர்ச்சிய, எல்லையை சுதந்திரிக்க ஓடுற ஓட்டத்தை தடை செய்கிற குரூப்பு, கூட்டம், ஆவி, வல்லமை வெளியிலிருந்து வந்துச்சுன்னா சோக்கரம். உள்ளுக்குள்ளே கடந்து அப்பப்ப எட்டி பார்த்துச்சுன்னா ஆத்திரம் வரத்தான செய்யும். இப்ப அமலேக்கிய ஆவி எங்கே இருக்கிறது? வெளியில இருக்கா? ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள இருக்கா? இல்ல வெளி சபையில இருக்கா? இன்னொரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கா? எப்படி வேணாலும் அதை பேஸ் பண்ணிடலாம். ஆனா இந்த தடை செய்யற ஆவிய சாத்தான் என்ன பண்றான்னா நமக்குள்ளே விதைக்கிறான். ஒருத்தர் ஜெபத்துல வளர்றது எனக்கு பிடிக்கல, அவங்க ஜெபம் எப்படியாவது மட்டுப்பட்டுறணும்னு நான் நினைக்கிறேன்னா எனக்குள்ள மிஸ்டர் அமலேக்கியன் இருக்கிறாருன்னு அர்த்தம். சொல்லுங்க, என் வார்த்தை, என் கிரிய, என்னுடைய பேச்சு ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை, விசுவாசத்தை, பரிசுத்தத்தை, முன்னேற்றத்தை, ஜெபாவிய தடை செய்து பின்னுக்கு இழுக்குது, குறுக்க நின்று அவங்கள வளர விடாம பண்ணுது, முன்னேற விடாம பண்ணுது அப்படின்னா எனக்குள்ள யாரு இருக்கா? அமலேக்கியன். நான் யாரு? அமலேக்கியன். ஆணுடைய பிள்ளைகள் நான் யாரு? சொல்லுக்கா. தோத்திரத்தோட என்ன நிறுத்திக்கோ, ஆத்திரமாக விடாது. அல்ல சொல்லுங்க. எனக்குள்ள யாரு? அமலேக்கியன். இன்னைக்கு எத்தனை கதை சொல்லணும்? ஒரு சபைக்கு விரோதமா இன்னொரு சபை கேட்கறதுக்கு வேதனையா இல்ல? ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா இன்னொரு ஊழியக்காரன். ஒரு சபை வளர்ந்தா இந்த ஊழியக்காரனுக்கு வயிறெல்லாம் கபகபன்னு என்ன செய்யுது? ஏறியுது. அந்த சபைக்கு இருக்கிற ஆத்மாவை எப்படா குழப்பலாம், தடுமாற பண்ணலாம், அவங்கள்ட்ட நெகட்டிவான விதைகளை விதைக்கலாம், அந்த பாஸ்டர் பத்தி எதிர்மறையா விதைக்கலாம், பேசலாம், அந்த சபையை பத்தி நெகட்டிவா பேசி அவங்களை அந்த சபைக்கு போக விடாம பண்ணலாம். இதுக்கா ஒன்னு அழைச்சாரு? இதுக்கா ஒன்னு அபிஷேகம் பண்ணாரு? இதுக்கா இன்னைக்கு ஒன்னு உயிரோட வச்சிருக்கிறாரு? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறது எவ்வளவு பெரிய விஷயம்! இயேசுவை ஏத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்! அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு சர்ச்சுக்கு போகுதுன்னா முடிஞ்சா ஊக்கப்படுத்து, இல்லட்டா கம்முனு ஏசுரத்தன் ஜெயம். எத்தனை ஊழியக்காரங்க இன்னைக்கு ஏசுரத்தன் ஜெயம் சபைக்கு போற ஆத்மாக்களை தடை பண்றாங்க, சபையை பத்தி தோதுறாங்க, அவதூறு புறப்படுறாங்க, ஊழியக்காரனை பத்தி அது இதுவும் பேசுறாங்க. அங்கேயா போறீங்க, இங்கேயா போறீங்க? அவங்க விசுவாசத்தை கொலாப்ஸ் பண்ணி தொடர்ந்து அந்த சர்ச்சுக்கு போக விடாம அவங்களை நிறுத்திடுறாங்க. நான் முதல்ல எப்பொழுதும் வெளியிருக்கிறால தான் பேசுவேன், செகண்ட் பாயிண்ட் பேசும்போது தான் உள்ள வருவேன். அல்ல சொல்லுங்க. அப்போ இப்போ வெளி ஊழியக்காரன் இல்லாட்ட வெளியில இருக்கிற வேற ஒரு விசுவாசி, வெளியில இருக்கிற இன்னொரு ஆத்மா நம்ம சபைக்கு வருகிற மக்களை தடுமாற வைக்கிறாங்க, தவறான காரியங்களை சொல்லி கொடுத்து ஊழியக்காரரை பத்தியோ சபையை பத்தியோ அப்படி இப்படி பேசி அவங்களுடைய ஆத்ம வளர்ச்சியை தடை பண்றாங்கன்னு உடனே உனக்கு அப்படியே துடிக்குது புஜம். நம்ம சபை மக்களை அந்த பாஸ்டர் இப்படி பேசுறாராம், இந்த விசுவாசி அப்படி பேசுறாங்களாம், அப்படி நடத்துறாங்களா, அப்படி பேசுறவங்களுக்கு என்ன லைனா சூடானாலே இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நம்ம சபைனாலே அவங்களுக்கு வயிறு எரியுது, நம்ம சபைக்கு வர்ற மக்களை அதை இதையும் போட்டு குழப்புறது, தடை பண்றது, அவங்க கவனத்தை திருப்புறது, இதுவே ஒரு பிரதானமான ஊழியமா இருக்கு அப்படின்னு உனக்கு சுருன்னு ஏறுல. மனுஷனா இருந்தா ஏறும், அதுவும் ஏறலன்னா நீ எந்த லிஸ்ட்னே தெரியல. ஆமேனா? அப்ப அடுத்த ஆளு சபைக்கு போற ஆளை தடை பண்றான், சபைக்கு போற ஆளை குழப்புறான், அவங்கள்ட்ட பாஸ்டர் பத்தி அவங்கள பத்தி இவங்களை பத்தி சொல்லி அவனை கவனத்தை திருப்புறான்னா நமக்கு கோபம் வருது, டென்ஷன் வருது. அதே வேலையை நீயே பாக்குறியா? அது எந்த விதத்துல நியாயம்?
என்னடா போஸ்ட் நம்ம விட்டு கொட்டாரு. இவர் அந்த பாயிண்ட பேசும்போதே நினைச்சேன், இவருமே வெளியில இருக்கிற ஒரு ஆளை சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த வேலையை நாங்கள பார்த்துட்டு இருக்கேன். இவர் நம்மள சொல்லாம வெளியில இருக்கிற ஒரு பாஸ்டர் வெளியில ஒரு ஆளுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நம்மள சொல்லாம அடுத்த பாயிண்ட் போயிடுவாரா அப்படின்னு ஏங்குறீல. இதோ வந்து விட்டு நான் உங்களை கையெல்லாம் தூக்க சொல்லல. எத்தனை பேர் இதை நம்ம அறிஞ்சும் செய்யறோம், அறியாமையும் செய்யறோம் தெரியுமா? ஒரு விசுவாசிட்ட பேசும்போது பாஸ்டர் பத்தி ஏதாயும் சொல்றது. அவருக்கு உன்னை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நீ செஞ்ச தப்பா அவர் சும்மா இருக்க மாட்டாம மைக்க பிடிச்சி சொல்லியிருப்பாரு. அவரு சொல்லணும்னு சொல்றது இல்ல. இந்த பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு நாள் யோசேப்பை பத்தி பேசணும், ஒரு நாள் சிம்சோனை பத்தி பேசணும். ஆமாவா? ஒரு நாள் அனனியா சப்பீராளை பத்தி பேசியே ஆகணும். அப்ப பைபிள் கேரக்டர்ஸ்களை பத்தி நம்ம பேசும்போது எங்க சுத்தியாலும் நம்ம கேரக்டர் இடிக்கும். நீ நினைச்சுக்கிற உன் மேட்டர் எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுறோம்னு இல்ல. இன்னைக்கு மோசையை பத்தி பேசுறான்னு அவர் சொல்றத பேசுறோம். பாசிட்டிவாவே போயிட்டா பரவாயில்ல. மோசே சிப்போரால கல்யாணம் பண்ணி 40 வருஷம் செட்டில் ஆனாங்கிற மேட்டரை அப்படியே விட்டுட்டு போனா பரவாயில்ல. ஒரு நாள் என்ன சொல்றாரு, அவன் சிப்போராலை கண்டு 40 நாள் அங்கேயே இருந்து 40 வருஷமா அங்கேயே இருந்துட்டான் அப்படின்னு காமனா முடிச்சுறாரு. அடுத்த நாள் பேசும்போது சிப்போரால் 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 சிப்போரால்னு சிப்போராலையே சுத்திக்கிட்டு சிப்போராலையே மண்டையில வச்சுக்கிட்டு சிப்போரால் சிப்போரால்னு 40 வருஷம் வீணாக்கிட்டான்டா அப்படின்னு பேசுறாரு. பேசும்போது எங்களுக்கு அது புதுசா இருக்கு. என்னடா அது புது ரெவலேஷனா இருக்குன்னு நீ என்ன நினைச்சுக்கிற? இவர் சிப்போரால் சிப்போரால் சிப்போரால்னு சொல்றது நம்மளை தான் சொல்றாரு போல அப்படின்னு சான் நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியாது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா அப்ப சசி நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியாது? ஏன்னா அவங்க 2 பேர் நல்லா தெரியும். அடுத்து மேத்யூ பாரு அலையில சொல்லுங்க. இவங்க நினைச்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லை. சோதரா அப்ப பாஸ்டர் பிடிக்கலன்னு நாம என்ன பண்ணிடுறோம்? நமக்கு சாதகமா 4 பேர்ட்ட பாஸ்டரை பத்தி குத்தம் சொல்றோம், பாஸ்டரை பத்தி குறை சொல்றோம். அவங்க ஒருவேளை நல்ல ஆதிர வளர்ச்சி இல்லாத ஆளா இருந்தாலும் வச்சுக்கீங்களேன், நீங்க சொல்ற வார்த்தைகள் அவங்களை பலவீனப்படுத்தும் அல்லவா, அவர்களை சோத பண்ணும் அல்லவா. ஒருவேளை நீங்க உங்களை 10 குண்டு கூட்டினாலும் 10,000 குண்டு கூட்டினாலும் அடுத்த வாரம் சர்ச்சில் வந்து ஆமேன்னு சொல்ற ஆளா இருப்பீங்க. ஆனா அந்த ஆளு உங்கள்ட்ட கேட்டுச்சு பாருங்க, நீங்க அதே புகையை கழிப்பிட்டீங்க பாருங்க, குற்றம் சொன்ன பாருங்க, அந்த ஆள் அந்த அன்னைக்கே செத்து போச்சு. நீ குற்றம் சொன்ன பாரு, குறை சொன்ன பாரு, சமய பத்தியோ யாரோ ஒன்ன பத்தியோ பாஸ்டர் பத்தியோ நீ குற்றம் சொன்ன பாரு, அன்னைக்கே குளிய தோண்டி அந்த ஆளை எழுந்துட்ட புதைச்சிட்ட. யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? நீ சர்வ வல்லவருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும் இல்லையா? சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இந்த தடை செய்கிற ஆவி, ஒரு ஆத்துமாவின் ஆவிக்குரிய வளர்ச்சியை, விசுவாசத்தை, ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடுகிற ஓட்டத்தை எதையாவது ஒண்ணு சொல்லி நம்ம சுபாவங்கள் மூலம், பேச்சுக்கள் மூலம், சிந்தனைகள் மூலம், கிரியைகள் மூலம் மாதிரியற்ற, முன்மாதிரியற்ற, சாட்சியற்ற நம்முடைய வாழ்க்கையின் மூலம் பல சமயம் மற்றவர்களின் வளர்ச்சியை நாமே தடை செய்கிறோம். இன்னைக்கு சொல்றாரு, இந்த அமலேக்கிய ஆவிகளின் மேல் லைனா சூடா இன்றைக்கு ஒரு ஜெயத்தை பெற்றே தீரும். என் சபை வளர்றதுக்கான ஒரு காரண கருவியா நான் இருக்கணுமே ஒழிய என் மூலம் சபையின் வளர்ச்சி ஒரு நாளும் தடையாக கூடாது. அப்படி நினைக்கிறவங்க கையை வரிச்சுடா இல்லையா? நான் திரும்பவும் சொல்றேன், இது பாஸ்டர் ஜேசன் சிங்கம் ஐயா அவர்கள் சபை இல்லை, அவர்கள் அப்பா சபையும் இல்லை, அவர்கள் அம்மா சபையும் இல்லை. அடுத்த முறை அவர்களை கூப்பிடலாலும் பரவா இல்லை. சொல்லுங்க அப்பா, யாரு சபையும் கிடையாது. இது சர்வ வல்லவருடைய சபை, இது அவருடைய தரிசனம். ஒன்னு சொல்லவா, தெக்கப்போலிக்கு அனுப்புறதுக்கு ஏற்கனவே தான் கூட இருந்த 12 பேர்ல ஒருத்தனை தெரிஞ்சுக்கல, 6000 பேய் முடிச்சு கிடந்த ஒருத்தனை போய் தெரிஞ்சு அவனை தெக்கப்போலிக்கு அனுப்பி வைக்கிறார். அப்ப அந்த 12 பேர் யோசிச்சிருப்பான், இத்தனை வருஷம் இவனு கூட நம்ம இருந்திருக்கிறோம், நம்மளை கூட நம்பல, நம்மளை கூட செலக்ட் பண்ணல, இவ்வளவு பெரிய உத்தரவாதத்தை நம்மகிட்ட கூட கொடுக்கல, நம்மளை அனுப்பாம அவனை தெக்கப்போலி
யோசிச்சிருப்பான். அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மலேசியாவில் இதுவரைக்கும் எத்தனையோ ஆயிரங்கள் சபை இருந்திருக்கலாம். அந்த சபைகளுக்கெல்லாம் கொடுக்கிறாத ஒரு சிலாக்கியத்தை, பாக்கியத்தை இந்த லைன் ஆஃப் ஜூடா அவங்க கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமெனா? ஒருவேளை உங்களை விட எல்லாத்துலயும் திறமை உள்ளவர்கள் இதற்கு முன்னால எத்தனையோ பேர் இந்த தேசத்துல எழும்பி இருக்கலாம். அவர்கள் எல்லாம் ஓரமா வச்சுட்டு உங்களை தேடி வந்து உங்க கிட்ட தான் தரிசனத்தை சொல்லி, உங்க கிட்ட தான் வார்த்தையை சொல்லி, உங்களை நான் நம்புறேன், உங்க கையில இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன், உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாத்துறேன்னு உங்களை அனுப்புறாருன்னா நீங்க எத்தனை பெரிய பாக்கியம் சபை. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த தரிசனம் வளரத்தான் நீங்க காரணமா இருக்கணுமே ஒழிய இந்த தரிசனத்துக்கு தடையா ஒரு நாள் நீங்க இருந்து விட, இது தடை பண்ணும் ஒரு அமலேக்கிய ஆவி. என் பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் தடையா இருந்துடக்கூடாது. அவங்க கர்த்தருக்காக எழும்புறதுக்கு நான் ஒரு இடையூறா, இடரலா இருந்துட கூடாது. எத்தனை வீட்டுல நான் சொல்லணும், பெற்றோர்களுடைய கிரியைகளையும் சுபாவங்களையும் பார்த்து வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு தடுமாறுகிறார்கள். கர்த்தருக்குள்ள அவங்களால நிக்க முடியல. எங்க அப்பா ஜெபிக்க மாட்டாரு, எங்க அம்மா பைபிள் படிக்க மாட்டேங்குது, எங்க அம்மா சுபாவம் சரியில்லை, எங்க அப்பா கேரக்டர் சரியில்லை. பார்த்தா ராத்திரில எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு உட்கார்ந்துருவாங்க. கிறிஸ்தவ குடும்பமா நடிக்கிறாங்க. எங்க பாஸ்டர் கிட்ட ஒரு வேஷம் போடுறாங்க, சபைக்கு போன ஒரு வேஷம் போடுறாங்க. எங்க வீட்டுக்குள்ள பல்வேறு தரப்பட்ட வேஷக்காரியா எங்க அம்மா இருக்கா, வேஷக்காரனா எங்க அப்பா இருக்காரு. இதுல எங்களை வேற பைபிள் படி, எங்களை வேற சர்ச்சுக்கு போ, எங்களை வேற இயேசுநாதரை கும்பிடுன்னு சொல்றாங்க. அப்படின்னு எத்தனை பிள்ளைங்க தங்களுடைய பெற்றோர்கள் நிமித்தம் இன்னைக்கு இடறி போறாங்க தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற அமலேக்கியன் நீ என்னமோ உன் பிள்ளைகளை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிற. பிசாசு என் பிள்ளைகளை கெடுக்கிறான், உலகம் என் பிள்ளைகளை கெடுக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க என் பிள்ளைகளை கெடுக்கிறாங்க. யார் கெடுக்கா? யார் கண்டுபிடிச்சாலும் பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுற. அடுத்த ஆள் மேல குத்தத்தை தூக்கி போடுறது. அவங்க கெடுக்கிறாங்க என் பிள்ளைய, இவங்க கெடுக்கிறாங்க பிள்ளைய, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கெடுக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, உன் பிள்ளை கெட்டு போனதுக்கு காரணம் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, வீட்டுல இருக்கிற பெரியவங்களால. அவன் இப்ப ஆமென் சொல்ல முடியாம வாய் அடக்கி வச்சுட்டு இருக்கான். பெர்மிஷன் கொடுத்தா சத்தமா இல்ல சொல்லி கூரையை கிழிச்சிருவான். தோத்திரம். எங்க அம்மா வாய்க்கு முன்னால யாருமே நிக்க முடியாது பாஸ்டர்ன்றான் 4 பேர். எங்க வீட்டுல நடக்கிற சண்டை, எங்க வீட்டுல பேசுற கெட்ட வார்த்தை, எங்க அப்பா ஒரு அடி அடிச்சாங்க, அம்மா 2 அடி அடிக்கா. என்ன லவ் பண்ண கூடாதுன்னு சொல்ற எங்க அப்பா இன்னைக்கு ஏரியாவை சுத்திட்டு இருக்கிறாரு ஆத்ம பாரத்தோட. நான் பரிசுத்தமா இருக்கணும்னு கண்டிக்க வேண்டிய எங்க அம்மாவுக்கு யாரு பிரசங்கம் பண்றேனே தெரியல, சிரிச்சுட்டு போற. எவ்வளவு பெரிய மன வலிய அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்கும் தெரியுமா? உன்னை தாயா தெய்வமா, உன்னை அவ்வளவு பெரிய கணத்துக்குரிய பாத்திரமா உன் பிள்ளைங்க பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு முன்னால நீ பரிசுத்த குலைச்சலா நடந்தேனா, நீ அசுத்தமா அருவருப்பா நடந்தேனா, அது பிள்ளையா இருக்கிறதுனால அவன் தப்பு பண்ணும் போது அதை கண்டிச்சிடுற, நிரட்டிடுற, 2 அடி அடிச்சிடுற. ஆனா நீ வயசுல பெரிய ஆளு, நீ தாயாயிட்ட, தகப்பனாயிட்டனால அவன் உன்னை எதுவுமே சொல்ல முடியல. இன்னைக்கும் சான்ஸ் கிடைச்சா உன்னை பின்னி பெடல் எடுத்துருவாங்க. உனக்கு தான் அடிக்க தெரியும் நினைச்சு அடிக்கிற, அடிக்க உரிமை இருக்குன்னு அடிக்கிற. அவன் பிள்ளையா இருக்கனால உன்னை அடிக்க முடியல, அவ்வளவுதான். ஆனா அவன் மனசால உன்னை அடிச்சுட்டு இருக்கிறான். உள்ளத்தால மலேசியாவில் ஒரு தமிழ் வார்த்தை நான் கத்துக்கிட்ட தமிழ் வார்த்தை தூப்பிக்கிட்டு இருக்கிறான். எங்க சர்ச்சில் சொன்ன பயங்கரமா சிரிக்கிறாங்க இந்த வார்த்தை, தூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் பாஸ்டர். அது மாதிரி தூப்பிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அல்லேலூயாவா? நல்லது இல்லைங்க, நல்லது இல்ல. அமலேக்கியன் எங்கேயோ கிடக்கான்னு நினைக்காத. அமலேக்கியன் எனக்குள்ள தடை பண்ணுகிற அமலேக்கியன், தடை பண்ணுகிற அமலேக்கியன் இன்றைக்கு நாம் மேற்கொள்ளுகிறோம். இன்னைக்கு ஜெயிக்கிறோம், இன்னைக்கு ஜெயிக்கிறோம். அமலேக்கியனை இன்னைக்கு அழிக்கிறோம். தடை பண்ற அமலேக்கியனுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ற அமலேக்கியன், ஐஸ்வர்யத்தை தடை பண்ற அமலேக்கியன், தரிசனத்தை தடை பண்ணுகிற அமலேக்கியன், உன்னுடைய முன்னேற்றத்தை வளர்ச்சி
வளர்ச்சியை தடை பண்ணுகிற எந்த அமலேக்கு ஆவியையும் இந்த மாலை நேரம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாம் மேற்கொள்கிறோம். கானான் நமக்கு, வாக்குத்தத்தங்கள் நமக்கு, மலேசியா நமக்கு, தேசம் நமக்கு, ஆத்துமாக்கள் நமக்கு, பட்டணங்கள் நமக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு 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 லைனா சூடாவுக்கு. அதை தடை செய்கிற எந்த ஆவியும் இந்த மாலை நேரம் அழிவதாக அழிவதாக. யோசுவா மேற்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது நான் சொன்னேன் தடுமாற பண்ணும் அமலேக்கியர். முதல்ல சொன்னேன் தடை பண்ணும் அமலேக்கியர். இரண்டாவது தடுமாற பண்ணும் அமலேக்கியர். என்ன தடுமாற பண்ற அமலேக்கியர்? நீங்க 1 சாமுவேல் 15 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்புறேன். ஏற்கனவே நான் சொன்னேன் 1, 2, 3 வசனங்கள்ல சவுல் இப்ப ராஜாவா இருக்கிறாரு. சாமுவேல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறாரு. நீ போய் சவுல்கிட்ட இதை சொல்லு. என்ன சொல்லு? இந்த அமலேக்கியன் என் ஜனத்தை வழிமறிச்சானே, அவன் என்ன செய்யணும்? நிக்கிரகம் பண்ணணும். இந்த வசனங்களை போட்டீங்களா? தோத்திரம். இன்றும் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. போட்டு விட்டார்கள். ஆமென். இப்படி ஜனங்கள் மேலும் ராஜாவா அபிஷேகம் கர்த்தரை அனுப்பினாரே, இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். 2வது வசனம் தோத்திரம். மனமடன் போடுங்க. கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கியை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த அமலேக்கியனுக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் தோத்திரம் ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணு அப்படின்னு சவுலுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அனுப்புறாரு. நடந்தது என்ன? 8ஆம் வசனம் போடுங்க தோத்திரம். 8ஆம் வசனத்துக்கு வாங்க. அமலேக்கியர் 7ஆம் வசனம் போடுங்க. 7ஆம் வசனம் சாரி, அது முந்தின வசனம். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை என்ன போட்டிருக்கு? நான் நிக்கிறேன்னா நீங்க படிக்கணுங்கிறதுக்காக. அமலேக்கியரை மடங்கடித்து. இப்ப அடுத்து வாங்க அடுத்த வசனம் தோதரம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோட பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டயத்திற்கினாலே சங்காரம் பண்ணினான். அடுத்த வசனத்துக்கு வாங்க தோதரம். 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவர்கள், 2ஆம் தரமானவர்கள், ஆட்டுக்குட்டிகள், நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் என்ன செய்தானா? அழித்து போட. என்ன வசனம் சொல்லுது? இவன் அந்த அமலேக்கியரோட யுத்தம் பண்ணி போறான். லிசன் கர்த்தர் உங்களோட பேசுறாரு. அமலேக்கியரோட யுத்தம் பண்ணுப்பா, அவங்க என் ஜனத்தை வழிமறித்ததை நான் மனசுல வச்சிருக்கிறேன். நீ போ, அவங்கள அவன் கையில ஒப்பு கொடுப்பேன், நீ முறிய அடிப்ப. தோத்திரம். யாரையும் உசுரோட வைக்காத, எந்த மிருக ஜீவங்களையும் உசுரோட வைக்காத, எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புறாரு. போறான். நல்லவன் மாதிரி தான், நல்லவன் தான். போறான். வார்த்தைக்கு செவி கொடுத்து ராஜா சவுல் புறப்பட்டு போறான். யுத்தமும் பண்றான். பைபிள் சொல்லுது அமலேக்கியரை அவன் மடங்கடிக்கவும் செய்தான். யுத்தத்துல இவன் கைதான் ஓங்கி இருக்கு. யுத்தத்துல இவன் ஜெயிக்கிறான். ஆமெனா? மற்ற மனுஷங்க எல்லாரையும் ஆண்டவர் சொன்ன மாதிரியே அழிச்சிட்டான், கொன்னுட்டான். தோத்திரம். ஆனா ராஜா ஆகாக மட்டும் அவன் என்ன செய்யலையா? கொல்லல, உயிரோட வச்சுட்டான். அதே மாதிரி மிருக ஜீவன்களை எல்லாம் சேதப்படுத்தும் போது தோத்திரம் நெசல் கொண்டது, ஒரு மாதிரி நோஞ்சது, தோத்திரம் பிரயோஜனப்படாதது, மெலிஞ்சிருக்கிறது, வியாதியோடு இருக்கிறது, நிக்கிறதுக்கே செத்து இல்லாம இருக்கிறது, அதுகளெல்லாம் கொண்டுட்டான். நல்லா கொழு 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 கொழுன்னு முதல் தரமா இருந்தது. 2ஆம் தரத்தையும் விடல, 2ஆம் தரமா இருந்தது. இதெல்லாம் கொல்லாம தன்னுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்த்துட்டானா. அப்ப இந்த அமலேக்கிய ஆவி என்ன பண்ணுது? நீங்க ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புறாரு. இங்க சவுல் நல்லவன் தான், தேவன் தான் அவனை அழைச்சார், தேவன் தான் அவனை ஏற்படுத்தினார். இப்பதான் அவனை ஏற்படுத்தின நோக்கத்தையும் சொல்ற. பல நூற்றாண்டுகளை என் மனசுக்குள்ள கொதிச்சுக்கிட்டு இருந்த ஒண்ணு, நான் ஏங்குன ஒண்ணு, இந்த அமலேக்கியனை என்ன செய்யணும்? அழிக்கணும். இதுக்கு தான் உன்னை என்ன ஆக்குனேன்? ராஜாவாகவே ஆக்குனேன். கண்ணை திறந்தே கேளு. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, ராஜாவாவே ஆக்குனேன். உன்னை சீட்ல உட்கார வச்சேன்.
ஐ லவ் யூ தோத்திரம். உனக்கு இந்த பொசிஷனை கொடுத்ததே நான் தான், உன்னை ராஜா வாக்குனதே நான் தான். இப்ப சொல்றேன் கேளு, என் சித்தத்தை நீ செய்யணும், போய் அணிகளை போட்டுரு அப்படின்னாரு. கவனிக்கணும், போறான், பலன் இருந்துச்சு தோத்திரம். யுத்தம் பண்றான், பலன் இருந்துச்சு. சொல்லுங்க ஆமே. அல்லேலூயாவா. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறான். ஆரம்பத்துல பலன் இருந்துச்சு, நல்லவன் தான். யுத்தத்துல எல்லாத்தையும் மேற்கொள்றான், பலன் இருந்துச்சு. மடங்கடிக்கிறான், பலன் இருந்துச்சு. ஹலோ ஹலோ, மனுஷங்களை எல்லாம் கொள்றான், பலன் இருந்துச்சு. ஆடு மாடுகள் அப்படியே பார்க்கும்போது கொஞ்சம் முழு 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 அல்லையா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சிகரமா அல்லையா. சொல்லுங்க, நான் ஆட்ட சொல்றேன், அக்காவையும் சொல்லல, அண்ணனையும் சொல்லல, சிஸ்ஸையும் சொல்லல, ப்ரோவையும் சொல்லல, ஆட்ட சொல்றேன். கொஞ்சம் கொழு 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 கொழு, கொஞ்சம் முழு முழு முழு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் வாட்ட சாட்டமா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படி கவர்ச்சிகரமா. ஹரா மக்கரா சக்குரு அல்லேலூயா, கவர்ச்சிகரமா தோத்திரம். இந்த ஆள் ஆட்ட சொல்ற மாதிரி தெரியலையே. அப்படி உன் மனசுக்கு ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்கு தான் நான் அங்கேயே நிக்கிறது தோத்துறோம், அதையே திரும்ப திரும்ப பெருக்கிறது அல்லையா. சொல்லுங்க, கொஞ்சம் அப்படி டெக்கரேஷனா ஆட்ட சொல்றேன் தோத்துறோம். அது கொஞ்சம் முழு முழுது வலு வழுது முழு முழுது பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமா இருந்துச்சா? இந்த பார்ட்டிய இந்த ஆட்டை தூக்கிடலாம்டா அல்லையா. சொல்லுங்க, இந்த ஆட்டை என்ன செஞ்சிடலாம்? தூக்கிடலாம்டா, அமைக்கிடலாம்டா அல்லையா. சொல்லுங்க, இத போய் அழிக்க சொல்றாரு ஆண்டவர். டேஸ்ட் இல்லாதவரா ஆண்டவர்? என்ன இல்லாதவரு? டேஸ்ட் இல்லாதவரா. வர எப்படி மொழு மொழுன்னு இருக்கு, கொழு கொழுன்னு இருக்கு ஏசுறது. இத போய் கொல்ல சொல்றாரு, இத போய் வேண்டாம், ரிஜெக்ட், தூக்கி போடு அப்படின்றாரு. தூக்கி உள்ள போடுறா அல்ல. சொல்லுங்க, நம்ம கூடையில போடுறா தோத்துறா அப்படின்னு அந்த இடத்துல விடுறதா போடுறதா ஆட்டங்க அல்ல. சொல்லுங்க, அப்போ போடுறதா விடுறதான்னு தெரியாம தடுமாறினான் தலைவன். சோ அவனை அந்த தடுமாற பண்ணின ஆவிதான் அமலேக்கிய சொல்லுக்கா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் தடுமாறுறதும் பாவம் தான், என்ன தடுமாற நீ வச்சாலும் பாவம் தான் அல்லையா. சொல்லலாம், இருக்கீங்களா? அடுத்தாள் தடுமாறுற மாதிரியே போஸ்ட் கொடுத்துட்டு வர்றது அல்ல. சொல்லுங்க, அப்பா 60 ஆகி போச்சுல, அமைதியா இருக்க வேண்டியதானே அல்ல. சொல்லுங்க, அப்பா 60 ஆனதுக்கு பிறகு 20 மாதிரியே போஸ்ட் கொடுத்தா, 20 மாதிரியே டெக்கரேஷன் பண்ணா, 20 மாதிரியே நடந்து வந்தா, தூரத்துல வரும்போது நம்ம நம்பிடுறான் 20 ஆண்டு 20 ஆண்டு. இப்ப அவனே பிரச்சனை இருக்கு, அது 20 இருக்கு, 60 இருக்கு, 80 இருக்கு, கிளவியா இருக்கு. உனக்கு என்னடாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அல்ல. சொல்லுங்க, அப்பா நீ பார்க்க வேண்டியவர பார்க்க வேண்டியதானே. இதைத்தான் 60 சொல்லுது. அவனே எங்களை பார்க்கறாங்களா? அவங்க ஏசுனார பார்க்க வேண்டியதானே அப்படின்னு அது சொல்லுது. அவன் என்ன சொல்றான்? எங்களுக்கு கண்ணு இருக்குல்ல, எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அது ஒரே டெக்கரேஷனோட வந்தா அல்லையா. சொல்லுங்க, அப்பா அல்ல பாயிலே கண்ணா கண்ணா அல்லையா. சொல்லுங்க, அப்பா அப்போ தடுமாற வைக்கிறதும் இங்க பாரு. மற்ற ஆடெல்லாம் வரும்போது அவனுக்கு என்ன செய்யலையா? தடுமாறல, போடுறா போடுறா, அது வருது போடுறா, இதை வருது போடுறா. ஆண்டவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்கும். உடனே அவனை வந்து நம்ம முற்றிலும் குற்றவாளி என்று சொல்லிவிட முடியாது. யுவரானர் யார நீங்க ஏரியாவே இல்லையா? சவுல அல்ல. சொல்லுங்க, அப்ப நீங்க 60 போயிட்டீங்க ஏசுனால, இங்க வாங்க தோதரா. அதாவது அவனை உடனடியா முற்றிலும் குற்றவாளி என்று சவுலை சொல்லிவிட முடியாது. அவன் போதாமே நான் வீட்டிலே இருந்துருவேன் சொன்னா தான் தப்பு. போனா யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லல, யுத்தம் பண்ணினான். ஸ்திரீகளை புருஷரை கொல்ல மாட்டேன் என்று சொல்லவில்லை, கொன்றான். சொல்லுங்க, கொன்றான். அவன் சொல்லுங்க, அப்பா அதே மாதிரி மிருக ஜீவன்களையும் சிக்கிறது எல்லாம் கொன்றான். அவனை தடுமாற வச்சதுகளைத்தான் அவன் கொல்லாம சாய்ந்தான். நல்ல சொல்லுங்க, அப்பா என்ன பேச காணா? ஆமேனா? தரிசனத்துல ஆபிரகாம் கரெக்டா தான் போயிட்டு இருந்தான்.
ஆண்டவர் நமக்கு ஒரு பிள்ளையை தர வேண்டியிருக்கிறாரு. சாரா கமான், நமக்கு ஒரு பிள்ளை வரப்போறான்னு தான் போனார். 10 வருஷமா கரெக்டா தான் டிராவல் பண்றாரு. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வரும்போதுதான் சாராளம்மா என்ன பண்றா, டார்லிங் அத்தான், நம்ம வீட்டுல பாத்திரம் கழுவுற ஒரு பாப்பா, ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் யூ, அல்ல சொல்லுங்க, அவளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம இவன் யாருமா, நம்ம சொல்லுமா, அதான் அவளை தேக்கிட்டு அல்ல சொல்லணும். அவன் சும்மா இருந்தவன குசுமு பண்ண வச்சது யாரு, அங்க கவனத்தை திருப்புறது யாரு, சாராள். அவருக்கும் ஏற்கனவே ஐடியா இருந்திருக்கும் போல. யாருக்கு, ஆபிரகாமுக்கு. அவருக்கு ஐடியா இல்லைன்னா என்ன சொல்லிருக்கணும், கிளவி கம்முனுங்கடா, இன்னும் நீ என்ன குழப்பற ஏசுனாலே அவங்க நல்ல ஆண்டவரை காப்பாத்துங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவனுக்கு ஏற்கனவே ஐடியா இருந்ததுனால சாராள் சொன்ன உடனே சம்மதித்தான். என்ன பேச மாட்டேங்க, இந்த அமலேக்கு ஆதி இருக்கு பாருங்க, யாரையும் தடுமாற வைக்கும். சொல்ல மாட்டீங்களா, அபிஷேகம் பெற்றவன தடுமாற வைக்கும். ஆரம்பத்துல சத்தம் கேட்டு பழகிறவன தடுமாற வைக்கும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டவன கூட தடுமாற வைக்கும். ஆண்டவர் சொன்ன நிறைய விஷயங்களை அவன் அழிச்சிருக்கிறான். அப்படி அழிச்சவன கூட தடுமாற வைக்கும். சொல்லுங்க, ஆரம்பத்தில் அவன் கீழ்ப்படிந்தவன் தான். ஆரம்பத்தில் அவன் தேவ சத்தத்துக்கு இடம் கொடுத்தவன் தான். ஆரம்பத்தில் அவன் புறப்பட்டு சென்றவன் தான். ஆரம்பத்தில் அவன் யுத்தம் செய்தவன் தான். ஆரம்பத்தில் அநேகரை அவன் வீழ்த்தினவன் தான். அநேக காரியத்தில் ஜெயம் பெற்றவன் தான். ஆனால் இப்பொழுதுதான் அந்த அமலேக்கிய ஆவி அவனை தடுமாற செய்தது. தலைமைத்துவ அபிஷேகத்தையும் பறித்தது. இல்லை சொல்லுங்க, தடுமாறிட்டா தலைவன் என்கிற தலைமைத்துவம் அந்த அபிஷேகத்தையே அந்த அமலேக்கிய ஆவி நம்மளை விட்டு பறிச்சிடும். சவுல் வாழ்க்கை மோசமா போச்சு, தலைகீழா போச்சு. அசுத்த ஆவி அவனை பிடிச்சிருச்சு. கடைசியில் அவன் தற்கொலை பண்ணி செத்தான்னு வந்து வசனம் முடியுது. அவன் லைஃப், அவன் இறுதிக்கட்ட வாழ்க்கை எல்லாமே மோசமா போனதுக்கு காரணம் அவனை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல தடுமாற வைத்த ஒரு அமலேக்கிய. அல்லேலூயா சொல்லுங்க. நானும் தடுமாற கூடாது, என்னால இன்னொரு ஆத்துமாவும் தடுமாற வைக்க சொல்லுங்க. இன்னொருக்கா கூட சொல்லுங்க, என்ன முறைக்காம சொல்லுங்க. நானும் தடுமாற கூடாது, இன்னொருத்தரையும் தடுமாற வைக்க அமலேக்கிய ஆவி. 3வது சொல்லிடுறேன், அதோடைய பிரசங்கம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். அல்ல சொல்லுங்க. அப்போ இப்பதான் நம்ம அமலேக்கிய ஆவியை பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல தடை பண்ற அமலேக்கியன், 2வது தடுமாற பண்ணுகிற அமலேக்கியன், 3வது சொன்னேன் தளர பண்ணுகிற. யார? தாவீது சம்பவம் 1 சாமுவேல்ல 30ஆம் அதிகாரம் சிக்லாக்கு பல முறை படிச்சிருப்பீங்க. இந்த அமலேக்கிய கூட்டம் வந்து தாவீதின் மனைவி பிள்ளைங்க, 600 பேருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். என்ன நடந்துச்சு? இப்ப தாவீதும் அவனோட இருந்து 600 பேர் வர்றாங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் எல்லாம் படிச்சா இங்க ஒருத்தருமே இல்ல. அதை பார்த்து எல்லோரும் அழுகிறார்கள். தாவீதும் பலனில்லாமல் போக மட்டும் என்ன செய்தானா? அழுதான். சொல்லுங்க ஆமென். பலனில்லாமல் போகும். அவ்வளவு பெரிய தலைவன், அவ்வளவு பெரிய யுத்த புருஷன், அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், கோலியாத்தை வீழ்த்தினவன், சோதரம் எத்தனையோ யுத்தங்களை பார்த்தவன். ஆனா இப்போ 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல ஒட்டஞ்சிட்டான், தளர்ந்துட்டான், சோர்ந்துட்டான், பலனே இல்லாம போயிட்டான். அந்த அளவிற்கு அவனை தளர பண்ணின ஒரு ஆவி அமலேக்கிய. சொல்லுங்க ஆமெனா. நிறைய பேரை சாத்தான் சோதரம் தளர வைக்கிறான். லைனா சூடா, நீதான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள அழைக்கப்பட்ட சபை, தேசத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்ட சபை, யுத்த களத்தில் முன்னணியில் நின்று சத்துருக்களோடு யுத்தம் செய்து ஜெயம் பெற வேண்டிய சபை. நீயே சோர்ந்துட்டீனா? நீயே கலந்துட்டீனா? தாவீதே சோர்ந்துட்டானா? தாவீதே கலந்துட்டானா? கர்த்தருக்கு சோதரம். ஒரு எலியா சூரச்செடிக்கு கீழே தளர்ந்து போனானே, சோர்ந்து போனானே,
நினிவேவுக்கு போக வேண்டிய ஒரு யோனா தளர்ந்து போய் கப்பலின் அடித்தட்டிலே படுத்து விட்டானே. இங்கே தாவீது பலனில்லாமல் போக மட்டும் அழுது பலவீனப்பட்டு போனானே. இருக்கிறீங்களா? அமலேக்கிய கூட்டம் நம்மளை என்ன செய்யும்? தளர வைக்கும். ஜெபிக்கிறவனை சோர வைக்கும், தரிசனத்தோடு இருக்கிறவனை தளர வைக்கும், தலைவனை தளர வைக்கும், சூழ்நிலைகளை கொண்டு வந்து வார்த்தைகளால கிரியைகளால தளர வைக்கும். தோத்திரம். ஆமா, அன்றைக்கும் யுத்த களத்துல யோசுவா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ மோசே ஒரு கோலை பிடித்துக் கொண்டு அந்த மலையின் மேல் இருந்தார் அல்லவா. வயது மூப்பின் காரணமாக அவருடைய கைகள் என்ன செய்ததா? அசந்து போயிற்று. அவர் கை அசந்து போக போக அவர் கையில் இருக்கிற கோல் என்ன செய்ததா? கீழே இறங்கினது. இந்த கை கீழே இறங்கும் போது யோசுவாவோடு இருந்த மனுஷரும் தோல்வியை சந்தித்தார்கள். அந்த கை உயரும் போதுதான் இஸ்ரவேலின் பாளையத்திலே ஜெயம் உண்டானது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன் ரொம்ப முக்கியமானவர். அவர்தான் உங்களுக்கான மோசே. அவர் சோராம தளர்ந்து போகாம பலனா நின்னாதான் இந்த மலேசியாவை நீங்க தூக்க முடியும். இல்லைன்னா உங்களை தூக்குறதுக்கு தான் 10 பேர் வரணும். நான் மனசுல படுறத பழிச்சுன்னு சொல்றேன். அல்லையா சொல்லுங்கப்பா. நான் யாரையும் பிரியப்படுத்த பேசுறவனே கிடையாது. அப்படி எங்களுக்கு அவசியமும் இல்லை. ஏசன் சிங்கம் பாஸ்டர் தான் தோத்திரன் மலேசியா தேசத்தை தூக்குறதுக்கு பரலோகம் நியமிச்சிருக்கிற மோசே. வேற ஒருத்தெல்லாம் புதுசா டிசைன் பண்ண முடியாது. ஏற்கனவே பரலோகம் ஒரு சைஸா டிசைன் பண்ணி தான் தோத்துறான். அவர் இங்க உட்கார வச்சிருக்கு. இந்த சைஸ்ல டிசைன் பண்றதுக்கு அவர் பல வருஷங்கள் எடுத்திருக்கிறாரு. நீ இதுக்கப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் டிசைன் பண்ணி புதுசா ஒரு சிங்கம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு. அது அசிங்கமா தான் இருக்கும், சிங்கமா இருக்காது. நல்ல சொல்லுங்க. இப்ப மனசளவுல உங்களுக்கு ஜேசன் சிங்கம் பாஸ்டர் மேல கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமோ, கொஞ்சம் கொஞ்சம் கசப்போ, கொஞ்சம் கொஞ்சம் கோபமோ இருக்கலாம். என் பிரசங்கம் முடியறதுக்குள்ள தோத்துறான் அது சுத்தமா போயிடணுங்கிறதான் பரிசுத்தாவியானவரின் வாதம். இல்லை என்றால் உனக்கு வருஷ கணக்கில் பிடிக்கும் வாதம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமேனா? இவர் கை வாங்கி இருந்தா தான் அமலேக்கியம் வீழ்வான், எதிரி விழுவான், தேசம் சுதந்திரமாகும். இவர் பலனா இருந்தா தான் மனதளவுல ஆத்ம ரீதியா சரீர பிரகாரமா எல்லாத்துலயும் அவர் பலனா இருந்தால் தான் மலேசியா கைக்கு வரும். நான் பிரகடனப்படுத்துறேன். இதை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இதை நான் ஒரு தேவ மனுஷனா சொல்றேன். இதை ஒரு தேவ வார்த்தையா சொல்றேன். அல்லேலூயாவா. மலேசியாவில இருந்து பலர் நமக்கு கான்டாக்ட் பண்றாங்க, பலர் இடத்துல அழைக்கிறாங்க. அங்க போறதுக்கு இது வரைக்கும் கர்த்தர் அனுமதிக்கல. என்னமோ தெரியல, திரும்ப 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 2 மாசம் 1 மாசத்துக்கு ஒருக்கா உங்க முகத்தையே பாக்குறதுக்கு உங்களுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துறாரு. மலேசியாவில வேற ஊரே இல்லை போல தெரியுது. ஏசுரத்தன் செய்யலாம். அப்படியே மலேசியாவுக்கு வந்தாலும் ஒரு ட்வின் டவரை பார்த்தோம் தோத்துறோம். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பார்க்குக்கு போனோம். மலேசியாவில் இப்படி 4 விஷயம் இருக்கு பார்த்தோம். நானும் ஒரு 7-8 முறை வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருட்டுக்குள்ள கூட்டு போய் தோத்துறோம். ஆமா, நம்ம ராயப்பாவும் அவங்க மனைவி அம்மாவும் அவங்கதான் கொண்டு போய் இதான் ட்வின் டவர் பார்த்துக்கங்கன்னு நாங்க தோத்துறோம். இருட்டுக்குள்ள அல்லே சொல்லலாம். இருட்டுக்குள்ளே நிற்க வச்சு இருட்டுக்குள்ளே போட்டு அடுத்து அதை நாங்கள் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதான் ட்வின் டவர், இதான் ட்வின் டவர் அப்படின்னு ஒரே ஒரு முறை தோத்துறோம். நாளைக்கு என்னை விட்டுட்டு இவங்க 2 பேரை அழைச்சிட்டு போக போறாங்களாம். அந்த தரிசனம் எந்த அளவுக்கு நிறைவேறுங்கிறதுலையும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அல்லையா சொல்லுங்க. நாங்களும் ட்வின் டவரை பார்க்கணும், வேற கழுதைகளை பார்க்கணும் நீங்க வர்றதில்லை. எங்க லைன் ஆஃப் ஜூடாவை பார்க்கணும். லைன் ஆஃப் ஜூடா தேவனுடைய சபை, அது தரிசனத்தின் சபை. அங்க போய் 2 நாள் உசுரே போனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு வந்துருவோன்னு தான் நாங்க ஓடியாரோம். ஆமெனா? அதனால உங்க ஊழியக்காரரை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய உத்தரவாதம். அமலேக்கு ஆவிதான் தளர பண்ணும். உங்க நிமித்தம் அவர் தளர்ந்து போனார்னா அந்த மிஸ்டர் அமலேக்கனும் நீங்க தான், அந்த மிஸ்ஸஸ் அமலேக்கி அதுவும் நீங்க தான். அல்ல சொல்லலாம். அமலேக்கனும் நீங்க தான், அமலேக்கியும் நீங்க தான். அந்த ஆதி சாவதாக சொல்றேன், ஆதி சாவதாகன்னு தான் சொன்னேன். அல்ல சொல்லலாம். எங்க அண்ணன் சண்டைக்கு வருவார். உடனே நீங்க அப்படி சொல்லாதீங்க, மக்கள் வாழட்டும் அப்படிமா. நான் மக்கள் வாழட்டும் தான் சொல்றேன். அமலேக்கு ஆவி சாகட்டும். அல்லையா சொல்லுங்க. தளரப்படுறார்.
அதுல கூட அந்த 600 பேரு அப்புறம் ஆண்டவர் கர்த்தராகிய தேவனுக்குள்ளாலே தானே என்ன செஞ்சுக்கிட்டானா, அவனுக்கு தெரிஞ்சு வச்சு இந்த 600 பேர் நம்மளை சாக வைப்பான ஒழிய இவன் ஒருத்தரும் நம்மளை புழைக்க வைக்க போறாடு இல்ல. நம்மளை பலப்படுத்துற ஒரே ஒருத்தர் கர்த்தர் மட்டும்தான். ஏகோத்தை கொண்டு வா, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கணும் அப்படின்னு கர்த்தராகிய தேவனுக்குள் தாவீது தன்னையே திடப்படுத்திக்கிட்டானா. இதுதான் தலைவனோட தலைவிதி. கர்த்தருக்கு சோதரம். பல சமயம் நாங்களாவே தான் என்ன செஞ்சுக்கணும், சொல்லுக்கா திடப்பட்டுக்கணும். உனக்கு சோறு மத்தியானம் இல்லம்ப சோதரம், எங்களுக்கு சோதனை ஒரு நாள் யோசிச்சிருக்கிறியா? உனக்கு பீஸ் விழுகலம்ப சோதரம், எங்களுக்கு அந்த பீஸ் வரலங்கிறது நீ யோசிச்சிருக்கிறியா? அதெல்லாம் நீ யோசிக்கிறது இல்லை. அல்லேலூயாவா? எனக்கு மத்தியானம் குழம்பு கம்மியா போச்சு, எனக்கு ஒரு பீஸ் கம்மியா போச்சு, எனக்கு இது வராம போச்சு, எனக்கு அது வராம போச்சு அப்படின்னு சண்டை. ஃபேனுக்குள்ள நான் உட்கார்ந்தே ஆகணும். இது ஏன் சேரு, என் உசுரே போனாலும் பரவாயில்ல, இந்த சேரை நான் யாருக்கும் நினைச்ச மாட்டேன், தரமாட்டேன் அப்படின்ற தோத்திரம். ஏசு ரத்தம் ஜெயம். நாங்க இங்க பிரசங்க நேரத்துல வேத்து பூத்து ஊத்தி தோத்திரம் உசுறு போகிற மாதிரி தளர்ச்சி ஆயிடுது. அதை யாராவது பாஸ்டருக்கு ஒரு சோடா உடைச்சு கொடு தோத்திரம், இல்ல பாஸ்டருக்கு ஒரு பூஸ்ட கொடு, வீட்டுல இருந்து கொண்டு வந்த ஒரு ஜூஸை பிரசங்கம் முடிஞ்ச உடனே கொடுத்து ஒரு விசுவாசி வீட்டுல இருந்து ஒரு பழ ஜூஸை புளிஞ்சு எடுத்து கொண்டு வந்து பிரசங்கம் முடிஞ்ச உடனே கொடுத்தியா, அந்த இடத்துல பாட்டில் எடுத்து நீ தான் குடிச்சுக்கிறேன். ஒழிய பாஸ்டருக்கு ஒரு நாள் ஜூஸ் கொடுத்து பழக்கமே இல்லை. இங்க நாங்க பிரசங்கம் பண்ணி எங்களுக்கு பாதி உசுறு போயிருக்கோம், கொஞ்சோண்டு உசுறு இருக்குல்ல பாஸ்டர், ஜோம் பண்ணி அதுவும் போட்டோம் தோத்திரம், எனக்கு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு செத்து போயிரு அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ நம்ம நலனம் தான் பாத்துக்கிறோம். நாங்க எங்களை பலப்படுத்தணும்னா ஒரே ஒரு வழிதான், அது தேவனுடைய பிரசன்னம் தான். ஆமெனா? அதைத்தான் இப்ப ஆண்டவர் பேசுறாரு. நீ புறப்பட்டு போ, அந்த சேனையை உன் கையில ஒப்பு கொடுக்க போறேன், அந்த அமலேக்குல ஒப்பு கொடுக்க போறேன், நீ இழந்த சகலத்தையும் திருப்பி கொள்வன்றாரு. அப்புறம் இந்த கல்லறியை கேட்டாங்களே, இவங்க 600 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு தாவீது வாங்கடா போவோம், கர்த்தர் பேசிட்டாரு, தேசத்தை ஒப்பு கொடுக்க போறாரா, நாம தான் தேசத்தை தூக்க போறோம், ஆண்டுடைய வார்த்தை வந்துட்டு அப்படின்னு உசுப்பேத்தி கூட்டு போனா அதுல 200 டிக்கெட் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நடந்துட்டு போயிட்டு அதுக்கு பிறகு நாங்க வரமாட்டோங்கோ பேசோர்ல சொல்றோம், நாங்க சோதத்துக்கிட்டு அங்கே படுத்துருவோம்ட்டு அந்த பேசோர்ங்கிற ஆத்தண்டையில நின்றுட்டாங்க. இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? இருக்கிற 400 பேரை கூட்டு போறதா, முடியாதுன்னு கலந்து போய் கிடக்கிறான இந்த 200 பேரை இழுத்துட்டு போறதா, இல்ல இவங்களை காவல் காக்கிறதுக்கு 400 பேரோட இங்கேயே உட்கார்ந்துறதா, இல்ல பரிவோன மனைவி பிள்ளைகளை போய் யுத்த களத்துல இருந்து மீட்டு கொண்டு வர்றதா, இப்படி பல குழப்பங்கள், பல தளர்வுகள், பல சோர்வுகள் அன்னைக்கு தாவீதுக்கு வர காரணம் அமலேக்கிய ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, இந்த அமலேக்கியரை நாம் மேற்கொள்ள போகிறோம். தடை பண்ணுகிற ஆவியின் மேல் ஒரு ஜெயம், தளர பண்ணுகிற ஆவியின் மேல் ஒரு ஜெயம், தடுமாற பண்ணுகிற ஆவியின் மேல் ஒரு ஜெயம். தேசம் தேவன் பக்கம் திரும்பும், சகலத்தையும் திருப்புவாய், சத்துருவை மேற்கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்புவாய். தடை பண்ற கூட்டத்தையும் நாமளே ஜெயிக்க போறோம், தடுமாற வைக்கிற கூட்டத்தையும் நாமளே ஜெயிக்க போறோம், தளர பண்ற கூட்டத்தையும் நாமளே ஜெயிக்க போறோம், வெளியில இருக்கிற அமலேக்கியனையும் நாமளே ஜெயிக்க போறோம். நமக்கு உள்ள இருக்கிற அமலேக்கியனையும் நாமளே. மலை பசங்க என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தனை பார்த்தா கை காட்டுறான், உள்ள இருக்கிற அமலேக்கியனையும் நம்ம போடுவோம் பாஸ்டர் அப்படின்னு நீங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி தம்பி மேத்யூ, அல்லையே சொல்லலாம். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, மேத்யூ கேட்டீங்கன்னா எல்லாம் டீட்டெயிலா சொல்லுவாங்கல்ல. அப்போ வெளியில இருக்கிற அமலேக்கியனையும் போடுறோம், உள்ள இருக்கிற அமலேக்கியனையும். தேசத்தை சுதந்திரிச்சே தீரணும், இழந்ததை திருப்பியே ஆகும். 3 வார்த்தையை சொல்றேன், ஜெபம் பண்ண போறோம் நம்ம. அல்லையே சொல்லுங்க. இணைந்து நில்லுங்கள், சத்தமா சொல்லுங்க. இணைஞ்சு நிக்காம அமலேக்கியனை வீழ்த்த, இழந்ததை திருப்ப சொல்ல மாட்டீங்களா, சத்துருவை மேற்கொள்ள, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள இணைஞ்சு நில்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா இணைஞ்சு நில்லுங்க. இச்சையை அகற்றுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை.
திரும்ப அந்த பாயிண்ட் ஏன் குறுக்க வருதுன்னு எனக்கே தெரியல, எனக்கே பிடிக்க மாட்டேங்குது அந்த பாயிண்ட் சொல்றது. எனக்கே டென்ஷனாக தான் இருக்கான ஆண்டு என்ன சொல்றாரு, அதனால நான் சொல்றேன். நீ மச்சாலும் இருக்கா கூட சொல்றேன், இச்சையே அகற்றுங்க. இன்னொருக்கா சொல்லுங்க, காது கேட்கவில்லை, சத்தமாய் சொல்லுங்க. இணைந்து 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 இச்சையை இறுதி வரை போராடுங்கள். சொல்லுங்க. தேசம் கைக்கு வர்ற வரைக்கும் நம்முடைய யுத்தம் ஓய போவதே இல்லை. மலேசியா கைக்கு வர்ற வரைக்கும், சோதர வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும், இறுதி வரை இறுதி வரை இறுதி வரை லைனா சூடா போராடணும், யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் லைனா சூடாவுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம். இந்த 2 நாள் 3 நாள் முகாமோட முடிஞ்சிட போறதில்ல. தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நின்று 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 யுத்தம் செய்ய வேண்டியது. மலேசியா கைக்கு வர்ற வர, ரட்சிப்பு உண்டாகிற வர, எழுப்புதல் வர்ற வர, வாக்குத்தத்தம் நிறைவேற வர, சகலத்தையும் நாம் திருப்பிக் கொள்ளுகிற வரை, இறுதி வரை போராடுவோம். முதல்ல சொன்னாரு இணைஞ்சு. நான் இந்த மூணையுமே அந்த மூணு சம்பவத்திலிருந்து சொல்ல. முதல் சம்பவம் இணைஞ்சு நில்லுங்கள். யாத்திராகமம் 17 அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன். திடீர்னு ரெவிதின் பள்ளத்தாக்குல யுத்தத்துக்கு வந்துட்டான். மோசே என்ன பண்றான், யோசுவாவை கூப்பிட்டு, நீ நமக்காக யுத்த மனுஷரை தெரிந்து கொண்டு பாளையத்துல போய் என்ன செய்ய, யுத்தம் பண்ணு அப்படின்னு யோசுவா தலைமையில யுத்தம் பண்றதுக்கு கொஞ்சம் பேரை அனுப்பி வச்சுட்டான். மோசே என்ன பண்றாரு, ஐயா மாதிரி கதவை திறந்து வெளில போறாரு. அல்ல சொல்லுங்க. மோசே என்ன பண்றாரு, அவர் மலைக்கு மேல ஏறார். ஐயா மலை மேல ஏறத்தான் போயிருக்கிறார். அல்ல சொல்லுங்க. பின்னால ஒரு ஆர்வனும் ஊரும் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. 2 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்படுகிறது. மோசே மலைக்கு போன உடனே கூடவே யார் போறா, ஊரும். பைபிள் படிச்சதால தெரியும். தான் பச்சிமிட்டா இருக்கிறத பார்த்த வரையே பார்க்கணும். மோனிகா சி போனா அல்ல சொல்லுங்க. மோசே கூட யார் போறா, ஊரும். சொல்லுங்க, ஆரோன். அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? மோசே போய் குச்சியை மேல போயிட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பாரு. கீழே யுத்த காலத்துல யோசுவா அவர் டீமோட சேர்ந்து அமலேக்கரோட யுத்தம் பண்ணுவார். மோசே கை மேல நீட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் யோசுவா என்ன செய்வாரா, ஜெயிப்பார். இவர் கை அசந்து கீழே வந்த உடனே நம்ம ஆளுகளை என்ன செய்வாங்க, தோற்று போவாங்க. அதனால இந்த ஊரு ஆரோனும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அத்தடி அவங்க கையில இருக்கிற வில்லு, அம்பு, பட்டயம், ஈட்டி அது இல்லடா ஜெயத்துக்கு காரணம். மோசே கையில இருக்கிற கோல் தாண்டா மேட்ருன்னு அது கீழே இறங்க கூடாதுன்னு இவங்க 2 பேரும் மோசே கைய தாங்கி பிடிச்சு நிப்பாங்களாம் சாயங்காலம் வரைக்கும். அல்லையே சொல்லுங்க. அப்படி ஒரு பெரிய டீம் இருக்கு. மோசே மட்டும் கிடையாது. அவர் என்னமோ தாடி வச்சிருக்கிறதுனால ஜெயம் வர போறது இல்ல. மோசே சொல்றேன். அல்ல சொல்லுங்க. மோசே மட்டும் கிடையாது, தலைவர் தான். ஆனா அவர் மட்டும் கிடையாது. அவர் கையில இருக்கிற கோல், அவர் கையை தாங்கி பிடிக்கிற ஒரு ஊரும் ஆரோனும், யுத்த களத்துல உசுர பணைய வச்சு யுத்தம் பண்றானே யோசுவா. அந்த யோசுவா கூட நிக்கிறானே பேர் சொல்லப்படாத யுத்த மனிதர்கள். யார் பேருமே என்ன செய்யப்படல, சொல்லப்படல. பட் இவங்க எல்லாரும் ஒன்னா நின்னாதான். சொல்லுங்க. அமலேக்கியன வீழ்த்த முடியும். நான் தயவு கூர்ந்து இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். டைனாக் சூடா எசரத்த ஜெயம். பரலோகத்துல நானே சாட்சி சொல்லுவேன். இந்த சபைக்கு பல முறை போனேன். நாங்க 2-3 பேர் பல முறை போனோம். திரும்ப மலேசியா உனக்கு தான், மலேசியா உனக்கு தான் சொன்னோம். சபையோட நில்லு, தரிசனத்தை நில்லு, பாஸ்டரோட நில்லு, உன் கையில தான் தேசத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு நாங்க பிரசங்கம் பண்ணோம். ஆமாண்டவரே, அதுக்கு நான் சாட்சி. பாஸ்டர் சாமி ஜெபராஜ் சொல்லுவார், நான் ரொம்ப சத்தம் போட்டு பேசினேன், தோத்திரம், நானும் சாட்சி. இல்ல சொல்லுங்க. எங்க அண்ணன் சொல்லுவார், நான் கண்ணாடி போட்டு பேசினேன், நானும் சாட்சி. அப்படிப்பார். இப்படி நாங்க 3 பேரும் பருவத்துல சாட்சி சொல்லுவோம். மாட்டிக்கிறோம். நீ என்ன பேச காணா, உங்க கையில தேசத்தை கொடுக்க போறாரு. மோசே வருகிறார், போறாங்க. சொல்லுங்க. இணைஞ்சு நிக்கணும். சொல்லுங்க அந்த வார்த்தைய. மோசையோட ஊரு, ஆரோனோட ஆறு, ஆரோனு ஊரோட, ஊரும் ஆரோனும் மோசையோட. ஆமெனா. மோசே பேச்சு கேட்டு யோசுவா பேச்ச கேட்டு ஒரு யுத்த சேனை
இது எல்லாம் இணைஞ்சு நின்னாதான் ஆமா சத்துருவ வீழ்த்தி சகலையும் தகலத்தையும் திருப்பிக் கொள்ள சொல்லுங்க. நாமளே மோசே பேச்ச கேட்க மாட்டோம்னா, நாமளே யோசுவா பேச்ச கேட்க மாட்டோம், ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்க மாட்டோம், என் வழி தனி வழி அப்படின்னு நாமளே சண்டை போட்டுக்கிட்டு, நாமளே ஐக்கியம் இல்லாம, நாமளே நாட்டம் பண்ணிக்கிட்டு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு, எங்களை பார்த்து பேசாதீங்க சார், அங்கேயே 2 பாயிண்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நாமளே இருந்தோம்னா எப்படி தேசத்தை சுதந்திரிக்கிறது? இன்னைக்கு ஆமா ஒரு தீர்மானத்துக்கான ஐயா சொன்னார் பாரு, தீர்மானம் எடு, அதுல நெல்லு. செத்தாலும் பரவாயில்ல, அந்த தீர்மானத்துல என்ன செய்யும்? அது கூட மத்தியானம் வேற மாதிரி ஒரு யுத்தம் நடந்துச்சு. அல்லே சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார்? சாவே வந்தாலும் ஒரு தீர்மானத்துல நெல்லு. எடுத்த தீர்மானத்துல. இப்ப என்னை பத்தி ஒரு அங்க கமெண்ட் வரும், தம்பி கட்சி மாட்டாப்ல. அல்லே சொல்லுங்க. அமீன் சொல்லுங்க. அப்போ சாவே வந்தாலும் தீர்மானத்துல என்ன செய்ய? நெல்லு. மத்தியானம் ஆண்டு பேசினாரா இல்லையா? ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆமே. என் தகப்பனோட இந்த லைனா சுடாவோட இந்த தரிசனத்தோட நான் இணைஞ்சு நிற்பேன். ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குமா? பிரிஞ்சு போறாங்க, இன்னைக்கு போயிருந்தேன் வேண்டாமா சேர்ந்துக்கன்னு சொல்லுவான். ஐயா வந்து இல்லை போவானா சேர்ந்துக்கன்னு சொல்றாரு. இல்லையே சொல்லுங்க. 2 பேர் போறாங்களே, அவங்க எல்லாம் போலான்ட்டு போறாங்களா, வேற எதுக்காக போறாங்களா? இல்லையே சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இது என் சபை, இது எனக்கான தரிசனம். என் தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் எனக்கான மோசே, அவர் கூட நிக்கிறவங்க எங்களுக்கான ஆரோனும் ஊரும். அல்லையா சொல்லுங்க. நாங்கள் யோசுவாக்கள். ஒருவேளை எங்க பேர் சபையில பெருசா வெளியில வரலாட்ட கூட பரவாயில்ல, யோசுவா கூட இணைஞ்சு நின்ற நாங்க யுத்த புருஷர்கள். ஒன்று சொல்ற விளையுங்க, நம்ம பேர் வெளியில வரணும்னா நினைக்காதீங்க. யோசேப்பு அண்ணன்மாரை தேடி போனப்போ அவன் போன இடத்துல அண்ணன்மாரி இல்லை. அப்போ மண்டே பேசிட்டு இருந்தப்போ ஒருத்தன் வருவான், உங்க அண்ணன்மாரி தோத்தான்ல இருக்கிறாங்கன்னு நான் கேட்டேன், நீ வேணா அங்கே போ, அவங்கள பார்த்துக்கலான்னு ஒருத்தன் சொல்லுவானா? இவன் சொன்னதை கேட்டு யோசேப்பு தோத்தான்னு போவானா? அங்கே அண்ணன்மார் இருப்பாங்களா? அங்க இருந்து தான் அவங்க யோசேப்பை எகிப்துக்கு அனுப்புவாங்க. எகிப்துல தான் யோசேப்பு சிங்காசனத்தில் உட்காருவான். ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவத்திட்டம் யோசேப்பு வாழ்க்கையில நிறைவேறதுக்கு அவன் தோத்தானுக்கு போயே ஆகணும். அப்படி அவனை தோத்தானுக்கு அனுப்பின ஒரு நபர் யார் தெரியுமா? பெயர் சொல்லப்படாத ஒருவன். சொல்ல மாட்டீங்கள? இந்த யுத்த களத்துல கூட யோசுவா பேர் சொல்லியிருக்கு, ஊர் பேர் சொல்லியிருக்கு, ஆரோன் பேர் சொல்லியிருக்கு, மோசே பேர் சொல்லியிருக்கு. ஆனா அந்த யோசுவாவோட யுத்தத்துல நின்ற மனுஷர்கள்ல ஒருத்தன் பேர் கூட, ஆனா இவங்க எல்லாருமே இணைஞ்சு நின்றதுனாலதான் அமலேக்கியன். சொல்ல மாட்டீங்களே? அமலேக்கியன் விழுந்தான். பாலிய பிள்ளைன்னு அவங்கள சாதாரணமா நினைக்காதீங்க. அவங்கள புறக்கணிச்சுட்டு ஒரு காரியத்தை செய்யலாம்னு நினைக்காதீங்க. அவங்க வயசுல குறைஞ்சிருக்கலாம், சிலருக்கு அனுபவம் இல்லாம இருக்கலாம், சிலர் படிப்புல குறைஞ்சிருக்கலாம், சிலர் பண வசதியில குறைஞ்சிருக்கலாம். இங்க அதெல்லாம் வச்சு யாரையும் குத்துறதுக்கு நம்ம யாருக்குமே உரிமை இல்லை. நம்ம எல்லாரையுமே தேவன் சரீரம் என்கிற இந்த சபையில அவயவங்களாக இணைச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் ஒன்னா நின்னாதான் இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியும், அமலேக்கியர வீழ்த்த முடியும், தேசத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை எழுப்புதல கொண்டு வர. சிலருக்குள்ள பலவீனம் இருக்கலாம். அந்த பலவீனத்துல நாம் அவர்களுக்கு பலனை கொடுக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய அவங்க பலவீனத்தை காரணம் காட்டி நீ வேணாம், நீ சரித்து வர மாட்ட அப்படின்னு சொன்னா 10 நிமிஷம் நீங்க உட்கார்ந்து பக்குவமா யோசித்து பாத்தீங்கன்னா நீங்களே சரித்து வர மாட்டீங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா அதனால ஒருத்தரை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற ஜோலியே நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கையை வெறுக்கிறாமேனா பெருவரல் இந்த சுண்டு விரல குத்த சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, தோதரம். சுண்டு விரல் தோதரம். வேற ஒரு அவயவத்தை குத்த சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரீரத்துல எல்லா அவயவமும் அவசியம்னு அறிஞ்சுதான் கர்த்தர் அந்தந்த அவயவத்தை சரீரத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. புருவ வச்சிருந்தாருனாலும் கூட ஒரு நோக்கம் தான். அந்த புருவத்துல 4 முடிய வச்சிருந்தாருனாலும் நோக்கம் தான். அல்லையே சொல்லுங்க.
சொல்லுங்க அப்போ. நகத்தை வச்சிருந்தாலும் ஒரு நோக்கம் தான், பாதத்தை கொடுத்திருந்தாலும் ஒரு நோக்கம் தான், எல்லா அவயவமுமே ஒரு நோக்கத்தோட தான். சோதரம் 1 கொரிந்தியர் 12:27 நாம் சோதரம் அவருடைய சரீரமாயும் அந்த சரீரத்திலே தனித்தனி அவயவங்களாயும் இருக்கிறோம், இணைந்து நிற்போம், இச்சையை அகற்றுவோம். இரண்டாவது சொல்றார், என்னத்தை அகற்றுவோம் சொல்லுங்க. நாம மாம்ச இச்சையோடு இருந்தா யுத்தம் பண்ண முடியாது. சவுல் 1 சாமுவேல் 15 அவனை போய் அழிக்க சொன்னார், ஆடு மாடுகளை அழிக்க சொன்னாரு, அமலேக்கியரை நிக்கிரகம் பண்ண சொன்னாரு, சத்துருக்களை வீழ்த்த சொன்னாரு. போறவன் இச்சை அடக்கம் இல்லாதவனா இருக்கிறான், இச்சிக்கிறவனா இருக்கிறான். இச்சிக்கிறவன் யுத்த மனுஷனா இருக்க வாய்ப்பு சொல்லுங்க. உரியா 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 யுத்த களத்திலிருந்து தந்திரமா அவனை தாவீது வர வைப்பான். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா. அவனை வர வச்சு தாவீது என்ன பண்ணுவான், நீ போய் மனைவியோடு சந்தோஷமா இருப்பான். அவன் சொல்லுவான், சோதரம் என் சகோதரர்கள்லாம் யுத்த களத்துல உசர பணைய வச்சு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நான் போய் இந்நேரம் சோதரம் என் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவேன், நான் என் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், அரண்மனை வாசல்லே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானா ஒரு உண்மையுள்ள யுத்த வீரன். சொல்றீங்களா? ஆமேனா? அல்லேலூயாவா? தேசத்தை தூக்கணும்னு நினைக்கிறவன் தேவிகாவை தூக்கணும்னு நினைக்க மாட்டான். ஒரு ரைமா இருக்கட்டுமேன்னு சொன்னேன், நீங்க வேற. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. மலேசியாவை தூக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு மஞ்சுளாவை தூக்கணும்னு நினைக்க மாட்டான். மஞ்சுளாவும் இல்லையா? உங்காளு பேர் எனக்கு எப்படி தெரியும்? நீ என்கிட்ட சொல்லி வச்சிருக்க, நீ சொல்லி நான் அப்ப சொல்லியிருப்பேன். எனக்கு பிரார்த்தனைலாம் என் கூட இருந்தாப்ல சொல்லி இருக்கலாம்ல. அந்த பேரையும் சொல்லல, இந்த பேரையும் சொல்லல. சொன்னா அந்த பேரையாவது சொல்லுவேன். சாயங்காலம் சொல்றீங்களா? சரி, நல்ல சொல்லுங்க அப்பா. சாயங்காலம் சொல்றேன்றாப்ல, கையை வச்சுறாங்கன்னு சொல்லுங்க. ஹலோ, இச்சை அடக்கம், இச்சையை அகற்றுங்கள், கையை வைக்கிறாம. இன்னும் நீங்க என்ன 7 முறை கூப்பிட்டாலும் தோத்துறோம், அந்த 7 முறையும் இந்த பாயிண்ட நான் அழுத்தி அழுத்தி திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணுவேன். இச்சையை, மாம்ச இச்சையை, சுய இச்சையை, தோத்துறோம் எதிர்பாலினத்து இச்சையை, எதிர்பாலினத்து இச்சையை சொல்லுங்க. ஆமென். ஒரு நான் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? யோபு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இதெல்லாம் அல்லேலூயாவே வராது. நான் திரும்பவும் சொல்றேன், மலேசியால இதெல்லாம் காமன், அப்படிலாம் பேசாதீங்க. மலேசியாவுக்கு காமனா இருக்கலாம், சர்ச்சுக்கு அது காமன் கிடையாது. எங்க ஊர் பைபிள் தான் உங்க ஊர்லயும் இருக்கு, எங்க ஊர் தமிழ் பைபிள் தான் உங்க ஊர்லயும் வச்சிருக்கிறீங்க. சொல்லுங்க. எங்க ஊர்ல நாங்க இயேசுநாதர்னு யாரை கும்பிடுறோமோ அவரைத்தான் நீங்க இங்க இயேசுநாதர்ன்றீங்க. இந்தியா இயேசு அதெல்லாம் வேணாம் பாரு, மலேசியா இயேசு இதெல்லாம் பரவாயில்ல பாரு, யூரோப்பியன் இயேசு அந்த ஏரியாவிலே நிக்க மாட்டாரு, என்ஜாய்னு கிளம்பிடுவாரு. போலாரப்பாவிலா அப்படியெல்லாம் இல்லவே. யூரோப்புக்கு நான் போகும்போதும் இது சம்பந்தமாக நான் பேசத்தான் செய்கிறேன். பைபிள் காமன், பரிசுத்தம் காமன், அது உபதேசம், அது சத்தியம். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை, 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 இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் எதிரி வீழப்போவது இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் ஆத்தும ரட்சிப்பு இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம். இந்த பூமியில என்ஜாய் பண்ணிக்கலாம், இந்த பூமியில சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம், இந்த பூமியில நினைச்சதை அனுபவிச்சுக்கலாம். பரலோகத்துக்கு பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிப்பது சொல்ல மாட்டீங்க இல்ல. ஒரு கணவன் மனைவி உறவை கர்த்தர் தப்புன்னு சொல்லல. தேவன்
தப்புன்னு சொல்லல. உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லல. கண்டதையும் கழுதையும் பண்ணிக்க வேணாம்னு சொல்றோம். கர்த்தர் கொடுக்கிறத பண்ணிக்கங்கன்னு சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தின்படி வாழுங்கன்னு சொல்றோம். உங்க பரிசுத்தத்தை காத்துக்கங்கன்னு சொல்றோம். ஏன்னா உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் அதிகாரி அல்ல, உங்கள் சரீரத்தின் அதிகாரி கர்த்தர். ஏனென்றால் அவர் தன் ஜீவனை விலைக்கிரயமா கொடுத்து உங்களை அவருக்கென்று ஏற்கனவே வாங்கிவிட்டார். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் சரீரம் கிறிஸ்துவுடையது, உங்கள் அவயவங்கள் கிறிஸ்துவுடையது, உங்கள் இருதயம் கிறிஸ்துவுடையது, உங்கள் ஆளுநர் கர்த்தர். இச்சையை அகற்றுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இச்சையோட எதை பார்க்கிறது தப்பு. பிறனுக்குரிய யாவொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாய், பிறனுடைய எதையும் இச்சையாதிருப்பாய். தேசத்தை சுதந்திரிக்கணும், அமலேக்கியனை வீழ்த்தணும்னா அனுப்புறவர் கர்த்தர், அபிஷேகித்தவர் கர்த்தர். ஆனா சவுலுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? இச்சை இருக்கக்கூடாது. இச்சை இருந்தா அவன் விழுந்துருவான், அமலேக்கியன் தப்பிச்சிருவான். கடைசியா நான் முடிக்கிறேன். இறுதி வரை போராடுங்கள். 1 சாமுவேல் 30 அதிகாரம் தாவீது சொல்றார், புறப்பட்டு போ, யுத்தம் பண்ணு, அந்த அவன் எதிரி அவங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், நீ சகலத்தையும் திருப்பி கொள்வார். இப்போ தோத்திரம் கூட கூட்டு போறான். 200 பேர் சோர்ந்தெல்லாம் உட்காந்துட்டான். ஆனா பாக்கி 400 பேர் நாங்க வர்றோம் அப்படின்னு தாவீதோட போறாங்க. 17ஆம் வசனம் சொல்லுது, முதல் நாள் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் ஓய்வில்லாமல் நின்று போகாமல் அமலேக்கியர்கள் விழுகிற வரைக்கும், சகலமும் இவர்கள் கைக்கு திரும்புகிற வரைக்கும் நான் ஸ்டாப் யுத்தம் 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 நடந்து கொண்டே இருந்தது. முதல் நாள் சாயங்காலம் தொடங்கினது, மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் இடையில நிக்காம இறுதி வரை போராடி யுத்தம் பண்ணி அமலேக்கியரை அழித்து இழந்து போன சகலத்திலும் ஒன்றும் குறைபடாமல் தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டார். சொல்லுங்க. யூதா கையில தேசத்தை தேவன் கொடுக்கணும்னா இறுதி வரை இடையில எதிர்த்து நிற்கிறதோ, விலகி போறதோ, ஒதுங்கி போறதோ, சுயத்தை சார்ந்து போறதோ இல்ல 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 இல்ல. நுகத்தை மாட்டு கழுத்துல வச்சுட்டா எல்லைக்கோட்டுல போய் பாரத்தை இறக்குற வரைக்கும் நுகத்தை கழுத்துல வச்சுக்கிட்டு மாடு இழுத்துக்கிட்டே போற மாதிரி நம்மளை நம்பி இந்த தரிசனத்தை வச்சுட்டார். கையை வைத்துறாமே பாஸ்டையோட சபையோட இணைச்சிட்டார். இறுதி வரை இந்த தரிசனத்தோட நான் நிற்பேன், யுத்தம் செய்வேன். சொல்லுங்க, யுத்தம் செய்வேன். பாம சத்ரு கோப்பனே ஒளிய பாஸ்டர் ஜேசன் சிங்கத்துக்கு வைக்க மாட்டேன். அங்க சுத்தி இங்க சுத்தி பொசுக்குன்னு நமக்கு ஒரு பாம்பு வைக்கிறான் பாருங்க தோத்திரம். அவருக்கு நம்ம பாம்பு வச்சது இவனுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நாங்க பொதுவா சொல்றது. சபைக்கு ஒரு 2 டிக்கெட்டாவது இருக்குங்களா? அல்ல சொல்லுங்க. சோஸ்தரம். எதிர்காலத்துல எச்சு துப்புறதுன்னா தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்ற தமிழ் உங்களுக்கு புரியுது? எதிர்காலத்துல எச்சு துப்புனா எங்க விழுகும்? துப்புனா மூஞ்சில தான். பழைய பழமொழி எப்படின்னா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சு துப்புறது. படுத்துக்கிட்டு எச்சு துப்புனாலும் மூஞ்சில தான் விழுகும். இப்ப எதிர்காலத்துல எச்சு துப்புறது. ஹலோ, இறுதி வர போதகரோட தரிசனத்தோட சபையோட இணைஞ்சு நின்று யுத்தம் பண்ண கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரே ஒழிய தாவீதை தூத்துறதுக்கோ, தாவீதை விட்டு பிரிஞ்சு போறதுக்கோ, தாவீதுக்கு பாம்பு வைக்கிறதுக்கோ, தரிசனத்தை விட்டு விலகி போறதுக்கோ இந்த லைன் ஆஃப் சூடால யாரையும் கர்த்தர் அழைக்கல. இன்னைக்கு ஒரு தீர்மானம், இறுதி வரை என் தலைவனோடு நின்று, என் தரிசன தகப்பனோடு நின்று, விலகி போகாமல் நின்று
வாங்காமல் நின்று, இச்சை அடக்கத்தோடு நின்று, இணைந்து கரம் கோர்த்து நின்று, அமலேக்கி ஆவியோட யுத்தம் பண்ணுவேன், எதிரிகளோட யுத்தம் பண்ணுவேன், பிசாசோட யுத்தம் பண்ணுவேன், துரைத்தனங்களோட யுத்தம் பண்ணுவேன், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோட யுத்தம் பண்ணுவேன், மந்திர ஆவிகளோட யுத்தம் பண்ணுவேன். இந்த மலேசியா தேசத்துல வாசம் பண்ணுகிற அந்தகார ஆளுகைகளோட, அதிகார வல்லமைகளோட நான் யுத்தம் பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன். தேசம் என் கரத்துக்கு வருகிற வரை, மலேசியாவை நான் சுதந்திரிக்கிற வரை, தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரை, சகலத்தை திருப்பிக் கொள்ளுகிற வரை என் யுத்தம் ஓயாது, ஜெபம் ஓயாது, ஐக்கியம் ஓயாது, பிரதிஷ்டை ஓயாது, உபவாசம் ஓயாது, ஊழியம் ஓயாது, சுவிசேஷ பாரம் ஓயாது, ஓயாது. இன்னைக்கு என்னை நான் அதற்கு அர்ப்பணிக்கிறேன். எழுந்து நிற்போம். ஓராபா லகாராகா கராமா சந்தரா. சத்துருவை மேற்கொள்ளுவீர்கள், சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். லைனா சூடா, நீங்க தான் இந்த தேசத்துல செயல்படுகிற எல்லா அமலேக்கிய ஆவியையும் ஜெயிக்க போறீங்க. கொஞ்ச நேரம் உங்க கவனம் எல்லாம் சோதரம் தேவன் பக்கமே இருக்கட்டும். ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிதான் அமலேக்கிய ஆவி. சபையை தடுமாற பண்ணுகிற ஆவிதான் அமலேக்கிய ஆவி. எழும்புகிற தாவீதின் சேனையை தளர பண்ணுகிற ஆவிதான் அமலேக்கிய ஆவி. தடை பண்ணுகிற ஆவி, தடுமாற பண்ணுகிற ஆவி, தளர பண்ணுகிற ஆவி. இன்னைக்கு இந்த 3 ஆவி மேலையும் நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போறார். கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி நாம ஜெபம் பண்ண போறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தடை பண்ணுகிற ஆவிகள் மேலே ஜெயம் 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 ஜெயம். வாயை திறந்து சொல்லுங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணுகிற ஆவிகள் மேல இன்னைக்கு ஒரு ஜெயத்தை எனக்கு தாங்காண்டவரே. என் அபிஷேகத்தை தடை பண்ற ஆவி, ஜெப வாழ்க்கையை தடை பண்ற ஆவி, விசுவாசத்தை தடை பண்ணுகிற ஆவி, அர்ப்பணிப்பை தடை பண்ணுகிற ஆவி, பரிசுத்தத்தை தடை பண்ணுகிற ஆவி, ஊழியத்தை தடை பண்ணுகிற ஆவி, என் முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற ஆவி, ஒரு அந்த தடை பண்ணுகிற ஆவிய, அந்த அமலேக்கிய ஆவிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரம் நான் எதிர்க்கிறேன். இந்த மாலை நேரம் நான் எதிர்க்கிறேன். நீங்க தான் சொல்லணும், உங்க வாயை விட்டு சொல்லணும், வாயை விட்டு சொல்லணும். நாங்க ஜெபம் பண்றது இல்ல, நீங்க ஜெபம் பண்ணணும். என் ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை பண்ணுகிற ஆவியை எதிர்க்கிறேன். விசுவாசத்தை தடை பண்ணுகிற ஆவியை எதிர்க்கிறேன். பரிசுத்தத்தை தடை பண்ணுகிற ஆவி, என் முன்னேற்றத்தை வளர்ச்சியை தடை பண்ணுகிற அமலேக்கிய ஆவியை இயேசுவின் நாமத்தினால எதிர்க்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். தடுமாற பண்ணுகிற ஆவி என்ன சரியா நிற்க விடாமல், பரிசுத்தத்துல நிற்க விடாமல், விசுவாசத்துல நிற்க விடாமல், சத்தியத்துல நிற்க விடாமல், அழைப்புல நிற்க விடாமல், ஆவியின் சுபாவங்கள்ல நிற்க விடாமல், ஆவியின் கனிகள்ல நிற்க விடாமல் என்ன தடுமாற பண்ற ஆவி. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தடுமாற பண்ற ஆவி, தடுமாற பண்ற ஆவி. நீங்க தான் அழிக்கணும், நீங்க தான் அழிக்கணும். உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரணும். தடுமாற பண்ற ஆவியை எதிர்க்கிற, தடுமாற பண்ற ஆவியை அழிக்கிற. ஓ, என்ன நிலைச்சு நிக்க விடாம, நிக்க விடாம, கர்த்தருக்காக நிக்க விடாம, விசுவாசத்துல நிக்க விடாம, வைராக்கியத்துல நிக்க விடாம, உபதேசங்களை நிக்க விடாம என்ன தடுமாற பண்ணுகிற ஆவி, என்ன திசை திருப்புகிற ஆவி, என் கவனத்தை திருப்புகிற ஆவி, இயேசுவின் நாமத்தினால அந்த பொல்லாத அமலேக்கிய ஆவியை நான் அழிக்கிறேன், நான் சுட்டெரிக்கிறேன். ஷேகா ராபா தாலா தாரா மாந்தா ராபா தாலா ரேகா பாலா தாபா ரானா மா. தளர பண்ணுகிற ஆவி. சொல்லுங்க, தளர பண்ணுகிற ஆவி. விசுவாசத்துல சோர்வு, ஜெபத்துல சோர்வு, ஊழியத்துல சோர்வு, சோதரா குடும்பத்தின் நிமித்தம் சோர்வு, தேவைகளின் நிமித்தம் சோர்வு, சரீர பலவீனங்கள் நிமித்தம் சோர்வு, மனுஷ வார்த்தைகளினால சோர்வு, சோர்வு என்ன சோர பண்ற ஆவி உன்னை எதிர்க்கிற. சோதரமண்ண சோதரமண்ண சோதரமண்ணுங்க சோதரமண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஆமென் தளர செய்கிற ஆவி அது அமலேக்கிய ஆவி. கர்த்தராகிய தேவனுக்குள் தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான், திடப்படுத்திக் கொண்டான், எழுந்து புறப்பட்டான். அந்த அமலேக்கியரை வீழ்த்த யுத்தம் பண்ண புறப்பட்டான். தளர்விலிருந்து வெளியிலே வந்தான், சோர்விலிருந்து வெளியில வந்தான். இன்னைக்கு தளர்வு நம்மளை செயல்பட விடாம பண்ணிடும், ஜெபிக்க விடாம பண்ணிடும், முன்னேற விடாம பண்ணிடும். இயேசுவின் நாமத்தினாலே என்னை தளர பண்ணுகிற ஆவிகள் மேலே இப்பொழுதே அப்படியே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி நன்றி. நான் ஒரு யுத்த சேனையா, ஆமென், நான் ஒரு யுத்த சேனையா மோசையோட நிக்க விரும்புறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் நீங்க முன்னால வரலாம். தோத்தரா விருப்பம் இல்லாத யாரும் வர வேணும்.
தோத்திரம். யாரும் வர வேணாம். நான் தான் மலேசியாவை சுதந்தரிக்க அழைக்கப்பட்ட சேனை, அழைக்கப்பட்ட சேனை. நான் தாவீது என்கிற தலைவனோடு இருக்கிற சேனை, நான் மோசே என்கிற தலைவனோடு இருக்கிற சேனை, நான் யோசுவா என்கிற தலைவனோடு இருக்கிற சேனை. நான் தான் சேனை, தெரிந்து கொள்ளப்பட்ட சேனை, அழைக்கப்பட்ட சேனை, அமலேக்கியரை வீழ்த்துகிற சேனை. ஆமென், ஆமென். வர்றவங்க அப்படியே நல்லா முன்னாடி வந்துருங்க. அப்பதான் பின்னால வர்றவங்களுக்கு இடம் இருக்கும். ஆமென், ஆமென். கர்த்தர்களோட பேசுறாங்க. நீங்க எல்லாருமே வரலாம். சோதரம். ஓ ராகாபாலா சந்த ராகாகா ராகாபாலா. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தோட அங்கிருந்து நம்ம புறப்பட்டு போகணும், புறப்பட்டு போகணும். ஆமென், ஆமென். சத்துருக்களை மேற்கொள்ளணும், சகலத்தையும் திருப்பணும். சத்துருவை அழிக்கணும், சகலத்தையும் திருப்பணும். சத்துருவை